ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 32 இங்கே இந்த ஸ்டார்ட் தானா. நம்ம ஹீரோ அந்த வானத்தை பார்த்துட்டே சொல்கிறான், ரியூஜி, நம்ம நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ண போகிறோம்னா அந்த டாகுராவை தான். இங்கிட்டு பார்த்தா அவன் அது கூட தெரியாமல் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் இருக்கால் மேலே ஒயினை ஊற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே சொல்கிறான், ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா கம்பெனியும் நான் வாங்க போகிறேன், அப்போ தானே அவன் நடு ரோட்டுக்கு வருவான். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணான். மார்னிங் ஹீரோ அப்புறம் ரியூஜி, டாக்கோ எல்லாரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கானு. இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குல்லப்பா. இங்கிட்டு பார்த்தா ரியோஜி அதே ப்ரோட்டீன் ட்ரிங்கை வச்சு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு டாக்கோ பயந்துக்கிட்டே சொல்கிறான், டேய் இந்த காய் அந்த ப்ரிசனில் இருந்தாலும் கரெக்ட் தானே, நீ ஏன்டா அவன் கூட சுற்றிக்கிட்டுற? என்னது, ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கானா? அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வேலை வைக்கிற சர்வன் வந்துட்டார். கஸ்டமர், நான் இப்படி சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். இங்கே அதர் ஸ்டோரில் இருக்க எந்த ஒரு ஃபுட்டும் சரி ட்ரிங்க்ஸும் சரி குடிக்கவே கூடாது. அவன் அப்படியே டெரராக பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் நடுங்கிட்டான். போச்சுடா, என்னடா பண்ண போகிறான்னு அவன் அப்படி பார்த்துக்கிட்டே சொல்கிறான். சரி ஓகே, போய் அந்த ஃப்ரெஷ்ஷான கிவி ஜூஸை கொண்டு வா. அவன் கொண்டு வந்து கொடுத்ததும் இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க என்னடா பண்ண போகிறான்னு. எடுத்து மடக்குன்னு ஸ்டாவ் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். உறிஞ்சினது இல்லாமல் அந்த கப்பையும் ஒரே நசுக்கு. நான் யாருக்கும் ஷேர் பண்ணுற ஐடியா இல்லைப்பா, என்னை ஏன் இப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஏதாச்சுன்னா ஆல்ரைட், நான் ஏன்டா உன்ட்ட கேட்க போகிறேன். அங்கே அவன் அப்படியே ஷாக்கில் இருக்கான் டாக்கு. அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா, அந்த கோவோட கதை என்னாச்சு? அப்புறம் அந்த மிஸ் மெருக்கும் என்னாச்சு? அது ஹீரோ சொல்கிறான், நான் அந்த பழைய ஃபேக்ட்ரியில் அவனை அடித்த பிறகு அந்த நைட் அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரக்னால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எங்களால் கறக்க முடியல. அந்த ஹெவன் வாய்ஸை பற்றி, அப்புறம் அந்த சைங்கா மர்டர், அப்புறம் எப்படி அவனுங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறானுங்க கூட என்னால் ஒன்றுமே கேட்க முடியல தெரியுமா? அவன் நடிக்கிறான் தான் நினச்சேன், பட் நாங்கள் எவ்வளோ தான் விசாரித்தாலும் சரி அவன் ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருந்தான். அவன் ஒரு கான்சியன்ஸ்லேயே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரியூஜி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், அடிச்சும் பார்த்துட்டான், பட் நோ ரியாக்ஷன். அப்புறம் தான் ஹீரோ ரியூஜிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் ரியூஜி அவனுங்க 2 பேரும் தலையிலும் கையை வச்சுக்கிட்டு கிட்ட வந்து சொல்கிறான், நான் உங்கள் 2 பேரையும் எப்போயும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு வேளை இங்கே நடந்த விஷயத்தை எதுவும் சொன்னீங்க, உங்களை ஒன்றை மட்டும் இல்லை 2 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்னு கிட்ட வந்து சொல்கிறான். அதை பார்த்ததும் கண்ணுனா ஒரு மாதிரி கிராக் விட்டு பயத்தில் கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுங்க வாண்டடாகவே போய் ட்ரக் கேஸில் அவனுங்க சரண்டர் ஆகிட்டானுங்க. அப்போ ரியூஜி சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் சரிப்பா, அவனுங்க பற்றி எல்லா ஃபுட்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அவனுங்க வாழன்னு ஆசைப்பட்டிருக்கானுங்க, அதுக்காகத்தான் வாண்டடாகவே போய் போலீஸில் சரண்டர் ஆகிட்டானுங்க ட்ரக் எடுத்த கேஸில். பட் இருந்தாலும் நான் நம்பவே இல்லைப்பா, ட்ரக் அடிக்ட் கேஸில் எப்படி போய் மாட்டானுங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில. நானும் இப்படி தான்ப்பா நம்புகிறேன், அவனுங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்கன்னு. அப்போ டாக்கு கவலையோடு சொல்கிறான், இருந்தாலும் மிஸ் மெரு அவங்க அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வருவாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இங்கிட்டு பார்த்தா தலைவியை பிடிச்சி இதில் போட்டானுங்க மறுவாழ்வு மையத்தில். அவள் அப்படியே இந்த ஜன்னல் சைடு பார்த்தபடியே உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நானுமே அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ டாக்கு கேட்குறான், சரி அது ஓகேப்பா, அவனோட பார்ட்னர்ஸ்னால் கதை என்னாச்சு? கோ மாட்டிட்டான். குருஷு, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா இப்போ உன்னோட ஐடென்டிட்டி 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதனால் நீ மாட்டிக்கிற வாய்ப்பு இல்லையா? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், என்னைக்கு இருந்தாலும் தெரியாதானாப்பா போகுது, மாட்டட்டும், அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம்னு ஹீரோ டெரராக பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டே. அதை பார்த்ததும் இப்போ என்னடா சொல்கிறான்? இங்கே ரியூஜியும் சொல்கிறான், உங்ககிட்ட இதை தாண்டா எதிர்பார்த்தேன், நீ இவ்வளோ துணிச்சலாக இருக்கியா? அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் டார்கெட் யார்? அந்த பிரசிடென்ட் டாக்குரா, கரெக்ட் தானே? சரி ஓகே, அவனுக்கு எதிராக நீ எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிற? பிளான் என்ன போட்டிருக்க? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காகத்தான் நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவான். அது கேட்டதும் ரியூஜிக்கு ஷாக்கு. நீ அவன் மட்டும் சொல்லிடாதடா. அப்போ ஹீரோ எந்த ஸ்டேஜ் வரான், கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹீரோ சிரிச்சிட்டே வரான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா நைட் டைமில் ஹீரோ லாஸ்ட்டாக மெருவை மீட் பண்ண அதே ஹோட்டல், அதுலேருந்து ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிக்கும் போதே திங்க் பண்ணியிருக்கான், கோக்கிட்ட எடுக்க வேண்டிய ரிவெஞ்சை நான் எடுத்துட்டேன், பட் இருந்தாலும்
அவன்கிட்ட இருந்து ஒரு உண்மையை கூட என்னால் கறக்கவே முடியல. அந்த நைட் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியலை. அவனுங்க கோவை வெறும் போனஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு ஹீரோ அப்படியே குடிச்சிட்டே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னோட ரிவெஞ்ச் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஹீரோ டெரராக ஃபேஸை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு வாய்ஸ், மிஸ்டர் குரிஷு. ஹீரோ யாருடா என்னை கூப்பிட்டான்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா மிசுக்கி அப்படியே வந்துருக்காங்க. வந்து அவங்களுமே ஒரு ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஏய், உன்னை என்னைக்காவது பாத்திர மாட்டோமாதான்ப்பா. இந்த ஹோட்டலுக்கு நான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கேன். நான் எவ்வளோ நாள் வந்துருக்கேன் தெரியுமா? ஹீரோசனா, ஓ ஐசி, என்ன எதுக்கு பார்க்கணும் அவசரா? ஏய் என்னப்பா நீ ட்ரிங்க்ஸ்னா குடிக்கிற? அது ஹீரோசனா, இங்கே பாரு, இது ஒன்றும் ட்ரிங்க்ஸ்னால் கிடையாது. இது வெறும் ட்ரை மேட்ரினி மட்டும்தான். இருந்தாலும் ஓகேப்பா, பட் ஸோ சாரி, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஹீரோ வருத்தமாக சொல்கிறான். அதுக்காக என்னது சாரியா? ஓ அதை சொல்கிறீங்களா? அவள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த பணம் எவ்வளோன்னு கேட்டது எல்லாம் அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசலாம் நினச்சி அப்படியே சொல்கிறான். குரிஷு, உங்களுக்கு எங்கள் ஓனர் கோ அரெஸ்ட் ஆனது தெரியும் தானே? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டாகுராவை நல்லா தெரியுமா? அதை கேட்டது ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தா அப்படியே ஷாக்கு. என்னது, இவளுக்கு எப்படி இந்த நேம் தெரியும்? அப்படியே இந்த ட்ரிங்க்ஸை கீழே வச்சுட்டு, ஏய் இந்த நேம் எப்படி உனக்கு தெரியும்? அவள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. மிஸ்டர் குரிஷு, உங்களுக்கும் சரி எங்கள் ஓனர் அப்புறம் டகுராக்கும் சரி ஏதோ விரோதம் இருக்குதானே? அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. ஹீரோ இவளுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோவும் பார்த்துக்கிருக்கான். அப்போ அவள் ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சி சொல்கிறா, ப்ளீஸ் உங்களோட ரிவெஞ்சில் என்னையும் சேர்த்துக்குங்க. இதோட சாப்டர் 33 இந்த சடக்குதுண்ணா. மிஸ்ஸிக்கு சொல்கிறா ஹீரோ கிட்ட, மிஸ்டர் குரிஷு, உங்களுக்கும் சரி எங்கள் ஓனர் கோ அப்புறம் டகுரா 3 பேருக்கு இடையில ஏதோ விரோதம் போயிட்டு தானே இருக்குது. ஹீரோ அப்படியே பார்க்குறான். அப்போ அவகிட்ட வந்து, ப்ளீஸ் குரிஷு, என்னையும் உங்கள் ரிவெஞ்ச் பிளானில் சேர்த்துக்குங்கன்னு கெஞ்சிரா. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ கேட்குறான், ஓ நீ இதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியா மிஸ்ஸிக்கு? அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கா. ஓ உங்கள் ஃபாதரோட கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை ஒரு நாள் அந்த டகுரா ட்ரிக் பண்ணி உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சு அந்த கம்பெனியை திருடிட்டானா? ஆமாம், எங்கள் அப்பா இதனால தான் எல்லாத்தையும் இழந்தாரு. ஏன் எங்கள் ஃபேமிலியே மொத்தமாக பிரிஞ்சிருச்சு தெரியுமா? அதுக்காகத்தான், அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறக்காக நான் என்னோட ரிவெஞ்சுக்காக இப்படி இறங்கிட்டேன். அதுக்காகத்தான் அந்த பார்லையும் ஜாயின் பண்ணேன் தெரியுமா? அதுக்காகத்தான் அவனுங்க கிட்ட நீ க்ளோஸாக இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவசரா, ஆமாம் அதான் உண்மைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோச்சரா, ஏய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாமா, பட் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா நீ கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்க தான் நல்லது. ஹீரோச்சரா, ஏய் உன்கிட்ட நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறேன்ப்பா, இப்போ நீ வீட்டுக்கு போ. அவள் சரின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் குரிஷு ஹீரோக்கிறான், ஏய் என்ன பிரச்சனை, நீ இன்னும் போலையா? அவள் ஒன்றும் இல்லை இந்தா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு ஓடிட்டா. ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். ஓ நீ ரிவெஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கியா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஒருத்தன் லைட்டரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். ரஜினி நடப்பு போல ஸ்டைலாக தலைவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம ஓகா தான். என்ன ஸ்டைலாக சிகரெட் அடிச்சுக்கிருக்காயா? அவன் கேட்டுருக்கான், ஓ நீ பேசிக்கலி இங்கே வந்தது காரணம் அந்த கேலை பற்றி விசாரிக்கிறதுக்காகவா? அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அந்த கேலை பற்றி தான் நான் விசாரிக்க வந்தேன். அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் அவள் அந்த பாரை விட்டு எப்பயும் நின்றுட்டா. ஓ அப்படி வேற இருக்கா? அதுக்கு அவன் இங்கிட்டுன்னு சொல்கிறான், இந்த குருஷியன் அவன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான், அவளை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? இவன் அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே ஹீரோ கிளம்பிட்டான். சரிப்பா நீ இதை மட்டும் கண்டுபிடிச்சிரு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தந்துடுறேன். அவன் பார்த்துட்டு, டேடே நில்றா, கொஞ்சம் ட்ரிங்க்ஸாவது குடிச்சிட்டு போடா. ஹீரோச்சனா, இல்லைப்பா இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படியே கிளம்பிட்டான். அதை பார்த்ததும், ஆடா பாவி, என் டேட்டிங்கே கெடுத்துட்டியடா, இப்படி போறியன்னு பயப்புள்ள சோகமாயிட்டான். தலையில் அடிச்சுக்கிட்டே, டாமிட், ஒரு சிஎம் கிட்ட கூட போயிடலாம் போல, இவன் கிட்ட நெருங்கவே முடியலையே, என்னடா அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா இடியட்னு சொல்லி ஒரு ஒயின் கிளாஸ் தெறிக்குது ஃப்ளோரில் பட்டு. யாரு? டகுரா தான். ஏய் அந்த கோ என்னடா நினச்சிக்கிட்டு தர்றான்? போலீஸில் போய் ட்ரக் கேஸில் அவனே மாட்டிட்டானா? அவன் என்னடா முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜாகசாயி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ வியர்டாக இருக்குது, அவன் என்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லக்கூட இல்லை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் அந்த லோன்காரனுக்கு ஏதோ பிரச்சனை போல். அதுக்கு ஜாகசாயி சொல்கிறாரு, ஓகே நான் ஃபஸ்ட்டு அந்த கோ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னான்னு விசாரிக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லை டாகுரா, நீங்கள் கொஞ்ச நாள் உமன்ஸ்கிட்டையும் சரி ட்ரக்கும் சரி எடுக்கவே கூடாது. அதுவும் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வர. அவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். என்ன இருந்தாலும் உமன்ஸ் ஓகே தானப்பா? அதுக்கு ஜாகசாயி சொல்கிறான், என்ன நீ மறந்துட்டியா?
நீ ஒரு நாள் அந்த உமன்ஸ்க்கு பாரில் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்தியே, அவள் இறந்துட்டாடா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? அதை நான் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கு டாகுரா சொல்கிறான், சாரிப்பா, நான் அப்படின்னா நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அவன் சொல்கிறான், ஏய், நான் கோக்கிட்ட எப்பயும் வழக்கமாக அப்படி பேசுகிற மாதிரி பேசி ஏதாவது விஷயத்தை கறக்க பார்க்குறேன்னு அவன் எந்திரிச்சு போகிறான். போகும்போதே கோவோட ஷோல்டரில் கை வச்சுட்டே சொல்கிறான், இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான்ப்பா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அவன் அப்படியே கிளாஸ்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான், டேய், நம்ம மேலே போக வேண்டிய காலம் கொஞ்ச நாள் தான்டா, அது வர பொறுமையா இரு. அப்படி போயிட்டோம் நம்ம தான் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ண போகிறோம்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோட அப்பார்ட்மெண்ட் தான். ஏய், சாரிப்பா, உன்னை இங்கே வர வச்சதுக்கு. மிஸ்ஸுக்கு வந்து உட்காந்துருக்காங்க, ஹீரோ வந்துருக்கான். ஏய், என்னப்பா, இந்த ரூமை பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அது ஹீரோ சொல்கிறான், ஏய், நானே கொஞ்ச நாள் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன், நம்ம இங்கே தான் கம்ஃபர்டபுளாக பேச முடியுமுக்காக தான் உன்னை வர சொன்னேன்னு ஹீரோவும் வந்து உட்காடுறான். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ஓப்பனாக பேசலாம்ப்பா. சரி சொல்லுப்பா மிசுக்கி. இல்லை ஃபுக்குட்டா மிசுக்கி. அதை கேட்டதும் அவளுக்கு ஷாக்கு. என்ன, உன்னோட நேம் கரெக்டாக இருக்கா? இதானே உன்னோட பழைய நேம்? அவசரா, என்னது, என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம், உன்னோட ஃபாதர் நேம் தான் ஃபுக்குட்டா ஜுன்யா. அவர் தானே ஒரிஜினல் ஃபவுண்டர் அந்த டீப் ஃபீல்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் பிரசிடென்ட் வேற அவ. ஆமாம், ஹீரோ மொத்த டீட்டெயில்ஸும் கறந்து வச்சுருக்கான். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி அந்த கம்பெனியோடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அவர் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணோம்னு சொல்லி ப்ளேம் பண்ணி மொத்தத்தையும் அவன் ட்ரிக் பண்ணி பிடிங்கிட்டான் தானே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டகுரா தானே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி அந்த கம்பெனியே அவன் வாங்கிட்டோம்ல கேள்விப்பட்டேன். பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா பிரசிடென்ட் விட்டு பதவியை தூக்கினால தானே உங்கள் அம்மா அவரை விட்டு பிரித்து வந்துட்டாங்க. அதனால தானே உன்னோட சர்நேமையும் உங்கள் அம்மாவோட நேம் உள்ள மாதிரி நீ மாற்றிக்கிட்ட மிசுக்கின்னு இப்படியே பார்த்துறான். அது மட்டும் இல்லை, எண்டில் உங்கள் அப்பா ஃபுக்குட்டா அப்படி சொல்கிறா, படிங்க ப்ளீஸ், இன்னும் ரீட் பண்ணுங்க. கடைசியாக என்னோட டேட் சூசைடே பண்ணிக்கிட்டாரு. அவர் எந்த கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருந்தாரோ அது உச்சியிலேருந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே குதிச்சிட்டா தெரியுமா? ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிருக்கான். அவள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. எல்லாம் அந்த டாகுரா தான் எங்கள் அப்பாவை நல்லா ஏமாற்றிட்டான், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் உன்னோட ரிவெஞ்ச் வேலிடானதான்ப்பா, பட் இருந்தாலும் அவனுங்க கிட்ட நீ தள்ளியே இருந்துக்க. கேட்குறான், ஏன்? அவன் சொல்கிறான், அவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவனுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு. ஹீரோ டெரராக சொல்கிறான், என்ன அவ்வளோ மோசமானவங்களா? ஏய், நான் அவங்கன்னு சொன்னது டகுராவை மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி அண்டர்வேர்ல்டில் இருக்க அவனோட அலைஸ் மட்டும்தான். அவனுங்களை பேக்கப் பண்ணுறதே அவனுங்க தான். அது மட்டும் இல்லை, அவனுங்க கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறத அசால்ட்டாக இன்னொருத்தவங்க மேலே ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க தெரியுமா? நீ உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னோட ரிவெஞ்ச் எடுக்க நீ அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா? இல்லை, உன்னால் தான் முடியுமா? அதுக்காக சொல்கிறா, ஆமாம், நான் என்னோட லைஃப்பை ரிஸ்க் பண்ண தான் போகிறேன், அது ஈஸி இல்லை கண்ணு. அதுக்கு அவள் கத்தியே சொல்கிறா, ஏய், நான் இதில் சீரியஸாக இருக்கேன்ப்பா. அது ஹீரோ எந்திரிச்சு வந்தே சொல்கிறான், ஓ அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? நீ உன் லைஃப்பை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றை நீ இதுக்காக ரிஸ்க் பண்ணணும் என்ன? அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா ஹீரோவை, என்ன சொல்ல போகிறான்னு. உன்னோட ரிவெஞ்சுக்காக. ஹீரோ அப்படியே அவளை கை நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னோட ரிவெஞ்சுக்காக நீ அந்த டகுரா கூட தூங்க முடியுமா? அவள் அப்படியே ஷாக்கில் இப்படியே பார்த்துக்கிருக்கா. சாப்டர் 34 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ மிஸ்ஸுக்கு பார்த்து கேட்குறான், உன் லைஃப்பை விட இம்பார்ட்டண்டான ஒன்றை நீ ரிஸ்க் பண்ண ஆசைப்படுறியா? அதுவும் ரிவெஞ்சுக்காக அந்த டகுரா கூட தூங்க முடியுமா உன்னால்? அதை கேட்டதும் அவள் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு போயிருக்கா. ஹீரோக்கு முன்னாடி என்ன பதில் சொல்கிறன்னு தெரியாமல் கூட. இப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன முடியாது தானே, நீ கிவ் அப் பண்ணிடு சொல்லிவிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். போகும்போதே சொல்கிறான், என்னால் டீட்டெயிலான சொல்ல முடியாது, எனக்கு நிறைய ரீசன் இருக்குது அந்த டகுரா ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக. நீ வேறு டிஃப்ரெண்ட்டான பார்த்த சூஸ் பண்ணிக்க. அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போதே அவள் சொல்கிறா, அவர் எப்பயுமே என்னோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கை அவர் தான் அட்டன் பண்ணுவார். என்ன? அவள் அப்படி எந்த சைடு பார்த்துட்டு சொல்கிறா, என் ஃபாதர் ரொம்ப பிஸியான மேன், பட் அவர் எந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் மிஸ் பண்ணதே இல்லை தெரியுமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க மதர் மட்டும்தான் வருவாங்க, பட் எனக்கு வர்றதெல்லாம் எங்கள் அப்பா தான். எவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் எனக்காக அதை அட்டன் பண்ணுவார் தெரியுமா? அவர் வீட்டுக்கு கூட ஒழுங்காக வர மாட்டார், பட் என்னோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னா கரெக்டாக அட்டன் பண்ணுவார் தெரியுமா? அப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா அவரை பார்க்கும்போது?
அடுத்து அவரை பார்த்தது எப்படி தெரியுமா? எங்கள் வீட்டு செவத்தில் வெறும் ஃப்ரேம் போட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பணத்துக்கெல்லாம் மோசடி பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அவரை ஏமாற்றிட்டான், அவரை ஃப்ரேம் பண்ணிட்டான்னு ஹீரோ கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஓ பட் உன் ஃபாதர் கூட ரிவெஞ்சுக்காக நீ இப்படி ஆசைப்படுவேன்னு அவர் நினைக்க கூட மாட்டார். நீ இதெல்லாம் விட்டுரு. அதுக்கு அவசரா இல்லை, அவனை என்னோட கையால் ரிவெஞ்ச் எடுக்கலைன்னு வச்சுக்கவே என்னால் எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாதுன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. அதுக்காக நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன்னு ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருக்கா. கழட்டி தூக்கி வச்சுட்டு ஹீரோ பார்க்குறான். என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா? பார்த்தா நான் என்னோட ரிவெஞ்சுக்காக இது கூட எனக்கு பெருசாக தெரிலன்னு அப்படின்ட்டு இருக்கா. இன்னும் நம்பலையா? இந்த பாருன்னு சொல்லிக்கிருக்கா. ஹீரோ வந்து அழுதுட்டான். என்ன பண்ணிக்கிருக்க? நிப்பாட்டு, எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. நான் உன்னைய டெஸ்ட் பண்ண மட்டும்தான் செஞ்சேன். ஏன்னா உன்னோட முடிவில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே எடுக்கிற ட்ரெஸ் எடுத்து அவன் மேலே போட்டுக்கிறா. என்னை மன்னிச்சிரு, நீ ரிஸ்க் எடுக்கத்தான் வேணும், பட் இந்த அளவுக்கு இல்லை. சரி ஓகேப்பா, இருந்தாலும் உனக்கு கேட்குறேன், நீ இதுக்கு முன்னாடி இந்த டகுராவை அந்த பாரில் மீட் பண்ணியிருக்கியா? அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கா. பார்த்துடலாம அவர் சொல்கிறா. இல்லை, இது வரைக்கும் அவரை அங்கே மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறா. ஓ அப்போ இது பாசிபிள் இருக்குது. ஏய் சரிப்பா, அப்போ இன்னையிலேருந்து நம்ம அலைஸ் ஆகிட்டோன்னு ஹீரோ கையை கொடுக்குறான். அவளும் கையை கொடுத்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ரூம் தான். ஏய் அந்த டகுராவோட ஸ்டாக்கெல்லாம் ஷார்ட் செல் பண்ணுறா எல்லாத்தையும். அதை கேட்டதும் அவன் அந்த ஆப்பிளை கட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியா நம்ம டர்ன் வந்துருச்சா? இங்கிட்டு ரியோஜிக்கு அது கூட புரியலை. ஏய் ஏதோ ஸ்டாக்குன்னா சொல்றீங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா. ஏய் அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்டருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பார்த்தா அந்த சிகட்டோ தான் இப்போ வரக்கூடிய ஒரு ஏலத்தில் அந்த பெரிய கேசினோவும் டாகுரோட கம்பெனியும் ஒரு ஹியூஜ் டீலை மேக் பண்ண போகிறானுங்களாப்பா. அந்த டீலுக்கு முன்னாடி நம்ம அவனோட ஊழல் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி அவனையே வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அந்த டீலை கேன்சல் பண்ண வைக்கணும், புரியுதா? இருந்தாலும் பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ்னால் கிராஷ் ஆயிருமாப்பா. அதுக்கு சொல்கிறான், ஷார்ட் செல் பண்ணால் நம்மளுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்டும் கிடைக்குண்டா. அவனுங்க அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா உன்னோட பிளான் என்ன? அது ஹீரோ சொல்கிறான், அவன் எப்பயுமே ஒரு ஹெவி ட்ரிங்கர். அது மட்டும் இல்லை, பணத்தை வச்சு உமன்ஸ் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அந்த பாரில் என்ஜாய் பண்ணுறதான் வேலை. அப்போ அவன் அட்வான்டேஜ் எடுப்பான், அதை வச்சு நல்லா உமன்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே எதுவும் கேள்வி கேட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தையே முடிச்சிருவான். அப்போ ரீஜி கேட்குறான், ஒருவேளை அவங்க ரிஃப்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவான்? அதுக்காக சொல்கிறான், அதுக்கு தானே இருக்கான் அந்த ஜாகசாகி. அவன் லால இருக்க எல்லா கனெக்ஷன் மூலமாகவும் அவனுங்களை க்ரஷ் பண்ணிடுவான். அவன் சொல்கிறான், ஓ இவ்வளோ பண்ணுறானுங்களா அவனுங்க? அதை கேட்டதும் ரியூஜி கையில் அந்த ஆப்பிளை நொறுக்கிட்டான். இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்போ டாகுரை கேட்குறான், சரி ஓகேப்பா அவனோட உடல் எல்லாத்தையும் இப்போவே நம்ம வெளியே கொண்டு வர போகிறோமா? அது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவனோட கேஸ் எல்லாமே கோர்ட்டில் செட்டில் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த லாயர் ஜாகசாகி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டான். ஏய் அப்போ எப்படிப்பா ஒரு சின்ன இன்சிடென்ட் வச்சு நம்ம இது பண்ணுறது? அது ஹீரோ சொல்கிறான், அதுக்காகத்தான் அவனுங்க மறக்க முடியாத அளவுக்கு அவனுங்க பேரை கெடுக்க போகிறோம், அதுவும் ப்ரூஃபோடன்னு ஹீரோ அந்த ஆப்பிளை வாங்கிட்டு டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணா டோக்கியோவில் அந்த ஏலம் நடக்கிற பில்டிங் தான் அந்த கேமிங் கேசினோ ப்ராஜெக்டும் நடக்கிற இடம். பார்த்தா ஒரு ஆள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது டோட்டலாக பட்ஜெட் 18 மில்லியன் ஏன் வரும். அதில் பார்த்தா டகராவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டீல் மட்டும் கம்ப்ளீட் ஆச்சு, என்னோட ஸ்டாக்கெல்லாம் ஸ்கை ராக்கெட் மாதிரி வானத்தையே தொற்றுண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்கே உட்காந்துருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிருக்கானுங்க. இவன் பார்க்குறான் என்ன நடந்துருக்கு. பார்த்தா அவனுங்க கேட்குறானுங்க, உங்கள் கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் ஷார்ட் சோல்டு ஆகிட்டே இருந்திருக்கே கொஞ்ச நாளா, என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, அதோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 3 மில்லியன் யான். அவ்வளோ ஷார்ட் சோல்டு பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்டாக் இருக்கா? நாங்களாம் இன்வெஸ்டர் தான், நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்படி எப்படி நடக்கும்னு பார்த்துக்கிருக்கான். அதுக்கு டாகுரா கத்துறான், ஏய் என்னடா எவனோ ஒரு ஸ்டூப்பிட் பார்த்த வேலைக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அப்போ அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான், இப்படியாவது இவனுங்களை மலிப்பியாகணும். இந்த டீல் மட்டும் ஃபைனலைஸ் ஆச்சு, என்னோடய ஸ்டாக் மறுபடியும் மேலே ரேட்டு போயிடும். அப்போ எவன் ஷார்ட் சோல் பண்ணால் நமக்கு என்னன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா, ஏய் இப்போ எவ்வளோப்பா பண்ண? அது ஹீரோ சொல்கிறான், ஏய் 5 பில்லியன் என்ன ஷார்ட் சோல் பண்ணி விட்றா. சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த போட்டி ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்குல. அங்கே டாக்கோ பார்க்குறான், டேய் நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் லெவரேஜ் தாண்டிட்டோம்டா, இப்போ ரொம்ப ஷார்ட் சோல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்குது, வந்தால் ஹை ரிட்டர்னும் கிடைக்கும். கிட்டு ரியூஜி கேட்குறான், ஏய் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலே போயிட்டு தான்ப்பா இருக்கும், அப்படி நடந்தா என்ன ஆகும்? அது ஹீரோ சொல்கிறான், என்ன நடக்குமா? இங்கிட்டு அவனும் சொல்லியிருக்கான், என்ன நடக்குமா?
நீ ஒரு பழமொழி கேட்டதே இல்லையா? உங்கள் சோலை செல் பண்ணுங்க, வீட்டை வாங்குங்கன்னு. அதே தான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை. நம்ம இந்த ஷார்ட் சேல் பண்ணோம்னு வச்சுக்கவே, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அந்த டேமேஜோட லிமிட்டும் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இதில் ஷார்ட் சேல் பண்ணுறவனுங்களுக்கு 100 பில்லியனுக்கு மேலே நஷ்டமாகும்னு இவன் கத்திக்கிட்டு கிடக்குறான். அதே ப்ரைஸ் ஃபால் ஆச்சு, நான் வின் பண்ணுவேன்னு ஹீரோ இங்கிட்டு சொல்லியிருக்கான். அப்போ டாக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை ப்ரைஸ் கீழே போச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? அப்போ இங்கிட்ட டாகுரா சொல்லியிருக்கான், அந்த இடியட்ஸ் அந்த ஷார்ட் சேல் பண்ணானுங்களே அவனுங்களுக்கெல்லாம் மொத்த காசு நாசமாக போகுண்டான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோச்சரான், இந்த நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த டீலே ஃபைனலைஸ் ஆக போகுது. அதுக்கு இடையில நம்ம பண்ணுற இந்த வேலை தான் அவனோட எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுதுன்னு ஒரு மாதம் முன்னாடியே பிளானை போட்டானுங்க. ஏய், 1 மந்த்லேருந்து இப்போ தானப்பா ப்ரைஸ் இறங்கிட்டு இருக்கு. அந்த ஆக்ஷனட்டை டாக்குரா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நெக்ஸ்ட் மந்தில் என்கிட்ட ரைஸ் ஆகலாம், இதில் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே கேம்பிள் தானாப்பான்னு இங்கிட்டு டாகுரா சிரிக்கிறான். அங்கிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், உன்னை விட மாட்டேன்ட்டான்னு. இதோட இந்த சாப்டர் 34 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஹீரோ டாக்கு கிட்ட சொல்கிறான், நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற அந்த டீலை டிசைட் பண்ணுறதே நம்ம இப்போ பண்ணுற இந்த வேலை தான், ஒழுங்காக பண்ணுறா. இங்கிட்டு டாகுரா அவன்கிட்ட சொல்லிக்கிருக்கான், டேய் 1 மந்த்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறத்தான் செய்யும் இறங்கத்தான் செய்யும். ஏன்னா இது ஒரு கேம்புல்னு 2 பேரும் கத்திக்கிருக்கானுங்க. இங்கிட்டு டியூஜி கேட்குறான், என்னது 1 மந்த் இருக்கா? ஏய், அதெல்லாம் நம்மளுக்கு கம்மியான டைம் தான்ப்பா. அது மட்டும் இல்லை, அந்த டகுரா இப்போ எந்த ஒரு ஹோட்டலுக்கும் சரி ஹோஸ்ட் கிளப்புக்கும் சரி போகிறதே கிடையாது. அதுவும் முக்கியமாக ஃபீமேல் ஸ்டாஃபோட போகிறதே இல்லையாம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அவனை பற்றி விசாரித்ததில் அவன் எப்பயும் ரெகுலராக போகிற பாருக்கு மட்டும் தான் போயிட்டுருக்கான். அதுவும் தனியாக போய் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிருக்கானா அமைதியா. அப்போ டாக்கோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கானுங்க. அதுக்காகத்தான் அவன் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிருக்கான். ஹீரோ சொல்கிறான், நீ சொல்கிற கரெக்ட் தான். டியூஜி சொல்கிறான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குப்பா. என்ன ஐடியாவா? 2 பேரும் பார்க்குறானுங்க. அவன் என்ன சொன்னான்னு காட்டலை. இங்கிட்ட அப்படியே கேட்டா, நீ சொல்கிறது எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான்ப்பா தெரியுது. பட் இதை மட்டும் முடிச்சிட்டோம் அவனோட அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கே ஆட்டம் கொடுத்துரும்பா. அப்போ டாக்கோ சோகமாக சொல்கிறான், இருந்தாலும் இந்த மாதிரியா ஹேண்டில் பண்ணணும், இது கரெக்டா? ரியூஜி அப்படியே பார்க்குறான் முறைச்சி. இவன் நடுங்கிட்டான். டேய் என்னை ஏன்டா அப்படி பார்க்குற? அதுக்கு ரியூஜி சொன்னான், டேய் என் ஃபேஸே இப்படி தான்ப்பா, இத்தனை நாள் பார்க்குற, பழகிக்க வேணாமா? ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் மிஸ்ஸுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறான்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஹீரோட சட்டையை பிடிச்சி ரியூஜி அப்படியே தூக்கிட்டு இருக்கான். டேய், ஓ ரிவெஞ்சுக்காக நீ என்னென்னா பண்ண நினச்சிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை, நீ இது மாதிரி பிரட்டியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிருக்கியா? நீ உன் ரிவெஞ்சுக்காக என்ன வேணாலும் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ கையை அப்படியே தட்டி விட்டு, டேய் நான் இதுக்காக தாண்டா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு பணத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் வாருக்காக சேர்த்து வச்ச ஃபண்ட்ரா, உன் பிளானுக்கு இது யூஸ் ஆகும், இதை எடுத்துக்கன்னு அந்த வார் ஃபண்டு மொத்தத்தையும் கொடுக்குறான். அதை பார்த்ததும் சரிப்பா இதை என்கிட்ட விட்டுருன்னு ரியூஜி ரெடி ஆகிட்டான். இங்கே அப்படியே 1 வீக் கழித்து பார்த்தா அந்த டோக்கியோவில் இருக்க அதே நிஷே ஷாபு பார் அப்படியே அமைதியாக உட்காந்து நம்ம டாக்டரை ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னப்பா, உங்கள் மாஸ்டர் எங்கே போனா? அதுக்காக சொல்கிறேன், இல்லை அவர் கோல்டு பிடிச்சிருக்கு, அதான் அவர் இன்றைக்கி வரலை. ஓ அப்படியா? இருந்தாலும் இன்றைக்கி தனியாக குடிக்கிறது எனக்கு ரொம்ப போடிக்குதுப்பா. பட் இருந்தாலும் அந்த ஜாகசாகி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் முடிகிற வர ட்ரக்ஸும் சரி எந்த உமன்ஸ்கிட்டையும் போகவே கூடாதுன்னு சொன்னார். இருந்தாலும் இது ஒரு டைம் முடியட்டும், நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு கையில் இந்த ட்ரிங்க்ஸை வச்சுட்டே சொல்லியிருக்கேன். இங்கிட்ட அப்படியே பார்க்கையில் திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது. வாப்பா, மிஸ்டர் மேனேஜர், என்னப்பா கேஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே கம்முன்னு வர்றாரு. நீ தானப்பா அந்த எக்ஸ் மேனேஜர், அந்த பாரில் இருப்பியே அவனே தானே? நீ அப்போ இங்கே வந்திருக்க? அவன் அப்படியே சோகமாக இருக்கான். என்ன அந்த இடம் ஃபுல்லாக நாசமாயிருச்சுலாம் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்படியே தரையில் முட்டி போட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கெஞ்சுறான். எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அவன் கிட்ட வந்து முதுகில் தட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னும் எனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கேப்பா. அதுக்கு அவன் நடிங்கிட்டே சொல்கிறான், நான் நெக்ஸ்ட் மந்த்து கொடுத்துறேன். இதை தாப்பா நீ லாஸ்ட் மந்த்துன்னு சொன்னேன். அவனுக்கு அப்போ தான் ஒரு தாட்டு வருது, ஆஹா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பாஸ் கிடச்சிட்டான்டான்னு அப்படியே அவனை கூப்பிட்றாரு. அங்கே வாங்குறாரு. அர்மாண்டா கூட எட்ரா வாங்கி அப்படியே அவன் தலையில் ஊற்றிக்கிருக்காரு. அவன் பார்க்குறான், நீ இந்த ஃப்ளோரில் எடுக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் ஒன்று விடாமல் குடிக்கணும், சின்ன ட்ராப் கூட இருக்கக்கூடாது, புரியுதா?
அப்படி நீ குடிச்சிட்ட, நீ குடிக்கிற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நான் காசு தரேன். அதுவும் ஒரு பாட்டிலுக்கும் 200 கிராம் தரேன்டா. அவர் அப்படியே கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு, குடிக்கலாமா நம்மான்னு. நீ இன்னைக்கு குறைஞ்சது 3 பாட்டிலாவது குடிக்கணும்ப்பா. அவர் அப்படியே குடிக்க கண்ணீரோட அப்படி கிட்ட போயிட்டு இருக்காரு. அப்படி திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு, ஏய் என்ன நடந்துக்கிருக்குன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? இது மெம்பர்ஸுக்கு மட்டும்தானேப்பா இந்த பிளேஸு. ஹீரோ அப்படியே வந்துக்கிருக்கான் மியூசிக்கோட. ஏய் நானுமே மெம்பர் தான்டா. ஹீரோ கிட்ட வந்ததும், ஏய் என்னடா ஒரு அழைச்சி விளாண்டுக்கு இருக்க? அவன் அப்படியே பார்க்குறான். இந்த காய் அந்த ஹோஸ்ட் தானே, இவன் தான் நீ என்னை ட்ரிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்க பார்த்தான். அவனே தான் அவன். அங்கே இருக்கிற செர்வர்கிட்ட கேட்குறான், ஏய் தொடக்க ஏதாவது இருக்காப்பா இதாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கான் ஹீரோ. வாங்கி அந்த எக்ஸ் மேனேஜர்கிட்ட கொடுக்குறான், இதை தொடச்சிக்குங்க. அவனை பார்த்ததும், டேய் வெளியே போடா முதல்ல. அவன் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு போகிறான். போகையிலே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நீ மட்டும் இல்லை இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இங்கே பார்த்தா 3 பேர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கானுங்க. டாகுரா பார்க்குறான், இவன் அந்த அமெரிக்காலேருந்து வந்த அந்த இன்வெஸ்டர் தானே. இருந்தாலும் அந்த ஜாகசாகி இவனை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு. இவனை பார்த்தா ஒரு உமனைசர் மாதிரி இருக்கான், பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவங்கிட்ட மணி நிறைய இருக்கும் போல. ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். ஏன்னா இவனை மாதிரி ஒரு சில ஆளுக்கு கிரிப்டோ கரன்சியில் நிறைய ஜாக்பாட் அடித்து பணக்காரமே நிறைய பேர் இருக்கான். அப்போ ஹீரோ டகுரா கூப்பிட்றான், பிரசிடென்ட் டகுரா கரெக்ட் தானே? ஆமாப்பா நான் கேள்விப்பட்டேன், கோ போலீஸில் அரெஸ்ட் ஆகிட்டாரமே, உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்டோன்னே டகுரா ஒன்றும் தெரியாமல் சொல்கிறான், நான் அவங்ககிட்ட டச்சில் இல்லைப்பா, அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. அப்போ மிஸ்ஸிக்கு எந்திரிச்சு, சரி ரெஸ்ட் ரூம் போகணும், எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த செர்வன் சொல்கிறான், மேம் அந்த பக்கத்தில் பேக் சைடில் இருக்குது போங்க. ஹீரோ ஓகே ரைட் நீ போ. சாரிப்பா இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவன் அப்படியே பார்த்து ஷாக்கில் இருக்கான், யாருடா அவனு. அப்போ சொல்கிறேன், இவன் தான்ப்பா என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்ஸிக்கி, நைஸ் டு மீட் யூன்னு அவன் சொன்னதும் அவ்வளோதான் வாவுன்னு உறைஞ்சு போயிருக்கான். ஹீரோ பார்க்குறான், ஆஹா ஆடு சிக்கிருச்சு. இதோட இந்த சாப்டர் 35 முடியுது. ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. மிஸ்ஸிக்கி டாகூரோட்ட சொல்கிறாங்க, ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ, என்னோட நேம் தான் மிஸ்ஸிக்கின்னு சொல்கிறாங்க. அவன் அவளை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் இருக்கான். நைஸ் டு மீட் யூ. ஹீரோ பார்க்குறான், ஆஹா மாட்டினியாடா என் பம்பரை கட்ட மண்டையா, இதுக்கு தானடா அவளை வர வச்சேன். இங்கே மிஸ்ஸிக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா டாகூரா கிட்ட, பிரசிடென்ட் டாகூரா நான் உங்களோட ஹியூஜ் ஃபேன் தெரியுமா? ஏன்னா நானுமே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். அவன் அதை கேட்டதும், வாவ் கிரேட்ப்பா, சரி ஓகே மார்க்கெட்டை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்காக சொல்கிறா, இல்லை இண்டஸ்ட்ரி பற்றினா எனக்கு எதுவும் தெரியாது, பட் நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? என்கிட்ட கேட்டினா நான் எதில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இல்லை ஹெல்த் கேர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அதை கேட்டதும் அவ, ஓ அப்படியா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த ஸ்டெம் செல் மெடிசன் இல்லைனா அந்த ஸ்டப்ஸ் மாதிரி எதுவும் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களா? எனக்கு கொஞ்சம் தெரியும்பா, பட் டாப்பிக்கில் எது இருக்கோ அது எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்காக சொல்கிறான், நியூ கமருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும். அப்போ கூட அவன் ஓரக்கண்ணில் அப்படியே பார்த்துக்கிருக்கான் மிஸ்ஸிக்கியே. இங்கே இதை பாருப்பா, இந்த பாட்டு தான் எனக்கு 8% மந்த்லி ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் இதை வச்சு மட்டுமே இந்த இயரில் பில்லியன் அமௌண்ட் சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த டாகுரா மேலே கையை வச்சுட்டாங்க. வாவ் சூப்பர்னு. அவ சாரி நான் உங்ககிட்ட பேசுகிற யாபத்தில் தெரியாமல் உங்கள் மேலே கையை வச்சிட்டேன்னு எடுக்கிறா. அதுக்கு அவன் அவ்வளோதான் சொல்லி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன் சிரிச்சிட்டே சொல்றா, உங்ககிட்ட பேசிக்கிருந்ததில்ல எனக்கு தண்ணி வைக்குது, இருங்க தண்ணியை குடிச்சுக்கிறேன்னு அப்படி எடுத்து குடிச்சிருக்கா. அவன் பச்சை கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிருக்கான் மிஸ்ஸிக்கியே. நான் சொல்கிறா, சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன குடிக்கலாம்? அதை கேட்டவன் சொல்கிறான், கிளர்னர் உனக்கு தெரியுமாப்பா? இல்லை சார் நான் எதுவும் அப்படி ட்ரை பண்ணதே கிடையாது. சரி ஓகேப்பா, வெயிட்டர் அந்த கிளர்னரை கொஞ்சம் 10 பாட்டில் கொண்டு வாடா. அவன் அப்படியே போய் அல்ல போயிட்டான். இங்கிட்டு ஹீரோ பார்த்து கேட்குறான், குருஷு உங்களுக்கு எதுவும் வேணுமா, ட்ரை பண்ணுறீங்களா? அது ஹீரோ சொல்லிட்டான், எனக்கு எதுவும் வேணாப்பா தேங்க்ஸ் நீங்கள் குடிங்க. அவன் 10 பாட்டில் கொண்டு வந்தது சேர்ஸ் பண்ணிட்டு மாற்றி குடிச்சுக்கிருக்கானுங்க. வாவ் இது உண்மையாகவே டேஸ்டியாக இருக்குது, இந்த ட்ரிங்க் இவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு மிஸ்ஸிக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்கிறான், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்லப்பா, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு, டன் கணக்காக நான் வந்து இறக்கி வைக்கிறேன். அதை கேட்டதும் அவள் அந்த பாட்டில் பார்த்துட்டே சொல்றா, வாவ் உண்மையாகவே நான் இதை ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்குது தெரியுமா, வாயில் வச்சதும் தெரில அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது தெரியுமா, ஸ்வீட்டா? ஆமாப்பா, யாரெல்லாம் காம்படிட்டிவாக இருக்காங்களோ அவங்க தான்ப்பா பெரிய தொழிலதிபர் அவங்க, கேள்விப்பட்டது இல்லையா? சரி ஓகே நாம் ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கிறோமா? டாகுரா நீங்கள் எப்படி தோத்துருவீங்கப்பான்னு அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், வாடா இதுக்கு தாண்டா எதிர்பார்த்தேன், என் வலிக்கு வா. பார்த்தா பாட்டில் அடுக்கி வச்சுருக்கானுங்க 2 பேரும் மாற்றி குடிச்சிக்கிட்டு. அப்போ டாகுரா சொன்னான், இந்த கிளர்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்லப்பா,
அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் 15% ஏபிவி தான் இருக்கும் தெரியுமா? ஆல்கஹால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே போதையில் மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம டகுரா மேலே சாஞ்சிட்டா. அவன் ஓ மிசுக்கி நீ சாஞ்சிட்டியான்னு அவளை இன்னும் பார்த்தபடியே இருக்கான் குறுன்னு. இப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து இவன் நினைக்கிறான், ஐயோ இந்த குருஷுவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அனுப்பணுமே, இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே. அவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு வந்து, ஓ மிசுக்கி தூங்கிட்டாளா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அதை பார்த்ததும் என்னடா அவன் நம்ம தூக்கிட்டு போகலாம் பார்த்தா இவன் தூக்கம் வந்துக்கிருக்கானேன்னு இவன் பார்த்துக்கிருக்கான். அப்போ ஹீரோ கேட்குறான், ஏ டகுரா உங்களால் இன்னும் குடிக்க முடியும் கரெக்ட் தானே, வேணும்னா வாங்களேன் நம்மளும் ஒரு கண்டஸ்ட் வச்சுக்கலாம் உங்களுக்கும் எனக்கும். ஏய் என்னப்பா சீட் பண்ணுற, நான் ரொம்பவே குடிச்சிட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாதா, போட்டினா ஒரு ஃபேராக இருக்கணும்ப்பா. அப்போ அவன் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணியிருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த கேர்ள் மேலே அவனும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு நினைக்கிறேன், அதுக்காகத்தான் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகலாம் பார்க்குறான் போல. இப்போ ஹீரோ சொல்கிறான், சரி ஓகேப்பா நீ எவ்வளோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கோன்னு சொல்லு, அந்த அளவுக்கு நானும் குடிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போட்டி வச்சுக்கலாம். ஏய் அது நான் வேணாம்ப்பா. அப்போ வெயிட்டரை கூப்பிட்டு ஹீரோ சொல்கிறான், ஏய் கிளர்னா வேணாம் அந்த ஜூலியை கொண்டு வா. அவன் அப்படியே பார்த்துருக்கான், என்ன இங்கிட்டு அவளை அப்படியே தூங்க வச்சிட்டானுங்க. பார்த்தா கிளாஸாக அடுக்கி வச்சுட்டு ஹீரோ முதல்ல குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏய் இந்த ஜூலியை சூப்பராக இருக்குல்லப்பா, அது மட்டும் இல்லை இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் வைக்காமல் குடிக்கணும் ஓகேவா. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான், என்னது இவ்வளோ பெரிய கிளாஸா, இதை நான் இப்படி குடிக்கிறது, நான் ஆல்ரெடியே நிறைய குடிச்சிட்டேன்னு. அவன் அப்படியே அந்த கிளாஸை பார்த்துக்கிருக்கான். ஹீரோ சொல்கிறான், ஆல்ரைட் டகுரா நம்ம கண்டஸ்டன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவன் குடிக்காமல் அப்படியே வச்சு பார்த்துக்கிருக்கான். ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் குடிச்சு மடக்குன்னு குடிச்சு கிளாஸை கீழே வச்சுக்கிட்டே இருக்கான். இவன் அந்த கிளாஸை பார்த்துட்டு என்னடா அவன் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான், டேய் இதில் 40% ஆல்கஹால் மட்டும்தான்டா இருக்கும். அவன் அப்படியே குடிக்க தயங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு டப்புன்னு கீழே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சொல்கிறான், வாவ் எந்த ஒரு விஷயம் இல்லைப்பா, உன்னை இந்த விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது போல, ஆல்ரெடி எவ்வளோ குடிச்சிருந்தாலும் இன்னும் போட்டு குடிக்கிறியப்பான்னு ஹீரோ அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நம்ம போட்டி சின்ன கிளாஸில் இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம கிளாஸோட சைஸை மாற்றலாம்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸில் ஐஸை போட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறான், ஏய் இது நல்ல ஐடியா தான்ப்பான்னு சொல்லிட்டு அவன் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கான். இந்த காய் ரொம்ப சீரியஸாக இருக்கானா. ஹீரோ அவ்வளோ பெரிய கிளாஸில் வாங்கி, சரி வாப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் அப்படியே வச்சு வெறிக்க பார்த்துக்கிருக்கான் ஹீரோவை. பார்த்தா ஹீரோ அத்தனை பாட்டில் முடிச்சு வச்சுருக்கான். ஏய் இந்த ஃபீல் சூப்பராக இருக்குல்லப்பா. அவன் ஏய் ஆமாப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிறான். பட் ஃபேஸை பார்த்தா விட்டா வாமிட் எடுத்துருவான் போல் அந்த ஸ்டேஜில் இருக்கான். பாதி குடிக்க முடியாமல் கையில் வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போதே நம்ம கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, பிளரான மாதிரி. இன்னும் அந்த ட்ரிங்க்ஸை கொஞ்சம் மீதி வச்சுருக்கான். ஹீரோ சொல்கிறான், மிஸ்டர் டகுரா உங்கள் கையில் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாருங்க, கமான் குடிங்க. அவன் அப்படியே அவ்வளோதான் அந்த கிளாஸை கீழே போட்டு கீழே மயங்கி விழும்போதே ஹீரோவை பார்க்குறான். அவன் இன்னும் கூப்பிட்டுருக்கான், மிஸ்டர் டகுரா என்னாச்சு, இங்கிட்ட அப்படியே மிசுக்கியும் பார்க்குறான். அவள் தூங்கிட்டு இருக்காத. அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று கண்ணை முழிக்கிறான். பார்த்தா பெட்டில் படுத்து கிடக்கான். என்னாச்சு என் தலையெல்லாம் ஏன் இப்படி வலிக்குது, கீழே பார்த்தா வெறும் உமன்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன். அவன் அப்படியே தலையை சொரிஞ்சுட்டே சொல்கிறான், என்னாச்சு லாஸ்ட் நைட் நான் அந்த நிஷே ஷாப்பில் இருக்க பாரில் தானே இருந்தேன், இங்கே எப்படி பெட்டுக்கு வந்தேன், எனக்கு எதுவுமே ஆகும் இல்லையே. அவன் இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன நடந்துச்சு. பார்த்தா அங்கிட்டு டிவியை போட்டு அவன் என்ன பண்ணுறான்னு ஹீரோவும் சரி ரியூஜி டாக்கோ எல்லாரும் பார்த்துக்கிருக்கானுங்க. ஏய் என்னப்பா நம்ம அப்படி பார்க்குறோம்னு அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டான்லன்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்ட வச்சுட்டேன்ல, எப்படிப்பா எனக்கும் இப்படித்தானே ட்ராப்பை போட்டிங்கன்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இதோட இந்த சாப்டர் 36 முடியும். சாப்டர் 37 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ டாக்கோ அப்புறம் ரியூஜி 3 பேரும் டாக்கரோ அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க டிவியில் போட்டு ஏதோ பிக் பாஸ் ஓடுற மாதிரி. ஹீரோ சொல்லியிருக்கான், நம்ம இப்படி பார்ப்போம்னு அவன் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டான்ல. அவன் அது கூட தெரியாமல் தலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோ சொல்கிறான், எப்படிப்பா நான் மாட்டின மாதிரி அதே வலையில் நீயும் மாட்டிருக்கியே. இங்கிட்டு பார்த்தா அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான், என்னாச்சு என் தலை இப்படி வலிச்சுக்கிருக்கு, நான் எங்கே இருக்கேன் ஃபஸ்ட்டு. அவன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏதோ பெயின். பார்த்தா அவன் கை ஃபுல்லாக நெயில் ஸ்க்ராச்சஸாக இருக்குது. இது நெயில் ஸ்க்ராச்சஸ்னால ஏற்பட்டதா. அவன் அப்படியே பெட்டை விட்டு இறங்கி பார்த்தா இங்கிட்டு வெறும் உமன்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குது. இங்கே என்ன தான் நடந்திருக்கு. அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், ஐயோ ஜாகாசாகி இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் முடிகிற வர எந்த ஒரு உமன்ஸ் நரி ட்ரக்குக்கிட்டேயும் போகக்கூடாதுன்னு சொன்னானே, இது மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவான்னு பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் குருஷு நம்ம கூட தானே இருந்தான். அவன்கிட்ட கேட்டால் ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணுறான். இங்கே ஹீரோக்கு போன்னு வருது, பட் ஹீரோ எடுக்கலையே. ஹீரோ சொல்கிறான், ஏய் அந்த குப்பை எனக்கே கால் பண்ணுறான்ப்பா,
நம்ம தான் டிவிலே பார்த்துக்கிருக்கோமேனு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம வழிக்கு இழுக்கிறவரை அவனை கொஞ்ச நேரம் அலைய விடுவோம். ஒரு டைம் நம்ம வழிக்கு வந்துட்டான், ஒரே அடி தான் மொத்த பில்டிங்கு சரிச்சிட வேண்டியதான்னு ஹீரோ சொல்கிறான் டெரரா. இங்கிட்ட அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோ எடுக்கவே இல்லை. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணான். அந்த பில்டிங்கில் மார்னிங் அப்படியே கோமா இன்னும் கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஏய் என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் பண்ணுற கால் எதுக்குமே அவன் ஆன்சர் பண்ணுறானே இல்லைடா. செம்ம கோவத்தில் போயிட்டுருக்கான். ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாரு, ஏய் எங்கேப்பா நீ போன? உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணி பார்த்தேன்னு தெரியுமா? பட் நீங்கள் தான் எடுக்கவே இல்லை. ஏன்னா ஷேர் ஹோல்டர் மீட்டிங்குள்ளே பேப்பர் ஒர்க் எதுவுமே முடிக்கலை, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கங்க ஒரு டைம். அதை கேட்டதும், ஏய் வாய மூடுறா, நீ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ் இடியட் மட்டும்தான்டா. நான் இல்லைனா ஒரு வேலையை கூட உன்னால் பார்க்க முடியாதா? அவன் அப்படியே கம்முன்னு நிற்கிறான். இவன் டேபிளில் உட்காந்துக்கிட்டு டேபிளில் போட்டு நொறுக்கி எடுத்துக்கிருக்கான். டேய் ஒரு வேலை கூட பார்க்குறீங்களா யூஸ்லெஸ்டானு இன்னும் திட்டிகிட்டே இருக்கான். பார்க்குறான், என்னடா இது இப்படி கட்டு அடுக்கி வச்சிருக்க? இது எல்லாமே போர்டு மீட்டிங்குள்ளே பேப்பர் தானா? அவன் இன்னும் ஒரு திங்கிங் போயிட்டே தான் இருக்கு. அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் கரெக்டாக போகுமா என்னான்னு இன்னும் அது நடக்க 1 வீக் தான் இருக்குது. ஒரு வேளை இப்போ நடந்தது எதுவும் தெரிஞ்சிச்சு என்னோட அந்த கெசினோ ப்ராஜெக்டே என் கையை விட்டு போயிடும். அப்படி அவன் பார்த்துக்கு இருக்கும்போதே கால் வருது ஃபோன்லேருந்து. டேய் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெளியே போங்கடான்னு அவனுங்க எல்லாம் விரட்டி விட்றான். அப்போ போகும்போது ஒரு ஆள் குறுகுறுன்னு பார்த்துக்கிருக்காரு. ஏய் நான் டாகுரா பேசுகிறேன்ப்பா. ஏய் நான் தான்ப்பா குறிச்சு பேசுகிறேன். சாரிப்பா லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு. நல்ல வேலைடா நீயே கால் பண்ணிட்ட. ஹீரோ சொல்லியிருக்கான், ஆக்சுவலாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் போன் அடித்தேன் டாகுரா. அதுவும் அந்த மிசிக்கியை பற்றி கேட்டதும் அவனுக்கு அப்படியே கலங்கி போச்சு. ஏய் லாஸ்ட் நைட் நான் ட்ரிங்க் பண்ணதில்ல, எனக்கு எதுவுமே ஆகும் இல்லைப்பா. அப்போ ஹீரோ சொல்கிறான், பார்த்தா ஹீரோ இப்போயும் பிக் பாஸ் மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிருக்காங்கிறத கேமரா வச்சு பார்த்துக்கிருக்கான். ஏய் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரிலப்பா. பட் மிஸ்ஸுக்கு எனக்கு காலையில் கால் பண்ணான். அவளை பார்க்க ஒரு மாதிரி சோகமாக இருந்தா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னான் தெரியுமா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவள் போலீஸ்கிட்ட போகிறோம்னு சொல்லிக்கிருந்தா. அதை கேட்டதும் அவன் பயத்தில், இது போலீஸா? ஏய் எதுவும் போலீஸ்னா போகக்கூடாதுன்னு சொல்லுப்பா, நம்ம எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு அவன் பயத்தில் இருக்கான். அங்கே ஹீரோ சொல்கிறான், ஏய் அவன் மேலே நிறைய மார்க்ஸ் இருக்குப்பா, அப்போ எப்படி நான் அவன் சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியும்? நீ பொய் சொல்றியா? ஏய் இல்லைப்பா நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் ஆக்சுவலாக உன் கம்பெனியில் என்னோட ஷேர்ஸு நிறைய இருக்குது. இந்த விஷயம் மட்டும் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் தெரிஞ்சிச்சு, இந்த ரூமர்ஸ் மொத்த பீப்புள்ஸுக்கும் பரவி என்னோட காசுமே நிறைய ட்ரபுளில் மாட்டிக்கிறோம்ப்பா. அது மட்டும் இல்லை, நான் ஒரு சஜஷன்னு சொல்கிறேன், இதை நம்ம ப்ரைவேட்டாக செட்டில் பண்ணிக்கிறோமா? அதை கேட்டதவன் கத்திக்கிருக்கான். டேய் என்ன ஒரு ட்ராப்டா சொல்கிறான். ஏய் என்ன நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா? அவன் அப்படியே ஃபோனை பார்த்துக்கிருக்கான். நான் என்னோட எந்த ஷேரையும் விற்கிறதா இல்லை. சரி ஓகே, நான் என்னோட எல்லா ஷேரையும் விற்கலாம்னு இருக்கேன். இல்லை விற்க வேணாம்னு உனக்கு எதுவும் தோணுதா? சரி ஓகேப்பா லேட்டாக கூப்பிட்றேன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஓகேடா மணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ மணி வேணும் மட்டும் சொல்லு. அது ஹீரோ சொன்னான், எனக்கு புரியுதுப்பா, பட் மிஸ்ஸுக்கி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதான் எவ்வளோ வேணும்னு தெரியும், நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிட்டான். அதை கட் பண்ணதும், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த பெஞ்சில் தட்டிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளோதான் அந்த பேப்பர்னா போட்டு பறக்க விட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் பார்த்துக்கிருக்கானு பார்த்தா ஓகா உட்காந்துருக்கான். ஓகா சொல்கிறான், டேய் அவன் உன்னோட எனிமி தானடா புரிஷு? ஆமாப்பா. அப்போ மிஸ்ஸுக்கு கேட்குறாங்க, இப்போ நம்ம பண்ண வேலை கரெக்டாக முடியும்னு நினைக்கிறியா? அது ஹீரோ சொல்கிறான், ஏய் தகுரா இப்போ நல்லா மாட்டிக்கிட்டான், அவன் நம்ம போட்ட பிளானு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, இது மட்டும் பீப்புள்ஸ்கிட்ட பரவுச்சு அவனோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மொத்தமாக க்ராஷ் ஆயிரும் தெரியுமா? அப்போ அவள் திங்க் பண்ணி பார்க்குறா, ஆமாம் இது நடந்தே ஆகணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? அப்படி அவங்க பேசிக்கிருக்கும் போதே ஒரு ஆள் டோரை திறந்து வந்துருக்காரு. ஏய் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மிஸ்ஸிக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. அப்போ ஓகா பார்த்து கத்துறான், டேய் நீ யாருடா திடீர்னு உள்ளே வர, இவன் உள்ளே இருக்கிறது சேஃபானு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்லிட்டு வர, ஏய் இந்தாப்பா டாக்குமெண்ட், நான் தான் அசகுவா, நான் உங்கள் அப்பா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் கூட இருந்தாள் தெரியுமா, நைஸ் டு மீட் யூ மிஸ்ஸிக்கின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏய் இவர் தான்ப்பா நம்மளுக்கு உள்ளேருந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. அப்போ ஹீரோ கிட்ட அவர் சொல்கிறாரு, என்னால் சொந்தமாக நிறைய ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, என்னால் கொஞ்சம் ஹெல்ப்பு தான் பண்ண முடியும் புரியுதா? அதுக்கு அந்த ஹசகுவா சொல்கிறாரு, ஏய் உன்னை பார்த்தா நல்லாவே வளர்ந்துட்டியம்மா, உங்கள் அப்பாவோட உன்னை சின்ன வயசில் பார்த்தது அவ. ஓ தேங்க்ஸ் அங்கிள், எனக்கு தெரியுமா? அப்போ ஹீரோ பார்த்தா அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, குஷியா இந்த ரிவென்ஸை பார்க்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். இங்கிட்டு பார்த்தா ஓகா குறுக்க வந்து, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாருக்கிட்ட கிட்ட போகிறான்னு தெரியுமா, உடனே போக விட மாட்டேன்னு அவன் தடுத்து வச்சுருக்கான்.
அவன் கிட்ட வந்து நாய் விழுகிற மாதிரி விழுந்துக்கிருக்கான். உன் பிளான் எல்லாம் ஒர்க் ஆக இன்னும் டைம் இருக்கு. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது தெரியுமா? அவள் கத்திக்கிருக்கா. ஏய், நீ எனக்கு ஒன்று லெக்சர் எடுக்காதடா. பிஸ்னஸ் பற்றினா உனக்கு என்னடா தெரியும்? நீயே ஒரு கரப்டரான போலீஸ் தானடான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்டதவன், ஏய் என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? இப்படி சொராலு நேற்று ஏமா ஹோட்டலில் டகுராவோட இருந்த? அதை கேட்டதும், அதெல்லாம் எங்கள் பிளானில் ஒரு பார்ட் மட்டும்தான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு நாடிக்கிட்டு இருக்கானுங்க, கீரி பிள்ளையும் பாம்பு மாதிரி. ஏய் இல்லைடா, அந்த டகுரா கூட ஒன்றும் ஆகலடா. அவன் சரான், எப்படி நான் நம்புறது? இங்கே ஹீரோ சரான், டேய் 2 பேரும் நிப்பாட்டுங்கடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹீரோ கிட்ட வந்து ஓகா மேலே கையை வச்சுறான். ஓகா என்ன பண்ணிக்கிறீங்க? அவன் அதை பார்த்ததும், என்னது என்ன குருஷு என் மேலே கை வச்சிட்டாரா? இவ அப்படியே பார்த்துக்கிருக்கா. ஏய் இதை பிடிப்பா. அப்போ தான் பார்க்குறேன் கையில் ஒன்று வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்ச அது கரெக்டாக தான் இருக்கும் போல. இனிமே இந்த விஷயத்தை நீ பார்த்துக்க. என்ன சொல்ற? அவன் பார்த்ததும் வெக்கத்தில் அப்படியே உறைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓகே குருஷு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஹீரோ போகும்போதே கால் பண்ணுறான். டாக்கோ என்னாச்சு? ஏய் எல்லாம் நல்லா போயிட்டுருப்பா. நான் ரியூஜிக்கிட்ட எல்லாம் கொடுத்து விட்ருக்கேன். அவன் உனக்காக வெயிட் பண்ணுவான் பாரு காரில். ஹீரோ வெளியே வரும்போதே ரியூஜி காரில் வெயிட் பண்ணிக்கிருக்கான். ஏய் என்னாச்சு? அவன் சொல்கிறான், ஏய் எல்லாம் ப்ரிப்பேராக இருக்குப்பா, உள்ளவா. ஹீரோ அந்த டோரை திறந்துட்டு அப்படியே மேலே வைக்கிறான். நான் எதிர்பார்த்துக்க இந்த டைம் வந்துருச்சு. இப்போ ஃபினிஷிங் டச்சு கொடுக்க வேணாமான்னு ஹீரோ டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 37 முடியுது. சாப்டர் 38 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அந்த டகுரா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மிஸ்ஸுக்கு வேற போலீஸ்கிட்ட போகிறோம்னு சொல்லிக்கிருந்தா, நான் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஒரு வேலை போக விட்டுறவா, இல்லை நம்ம ப்ரைவேட்டாகவே இதை செட்டில் பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிற? அவன் பல்ல கடிச்சிட்டு அமைதியாகவே இருக்கான். சரி ஓகேப்பா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிட்டான். கட் பண்ணதும் அவன் இருக்கிற பேப்பர்லாம் தள்ளி விட்டு, டேய் டகுரா என்னடா பண்ணிட்டான்னு அவன் முடியை பிடிச்சி அவனே கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ அந்த பில்டிங் டண்டு. இப்போ எனக்கான டைம் வந்துருச்சு. கடைசியாக அவனுக்கு ஃபினிஷிங் டச்சை கொடுத்துட வேண்டியதான்னு ஹீரோ இங்கே பார்த்துக்கிருக்கான். அப்படியே கட் பண்ணா நைட் டயத்தில் அதே பாரு. இங்கே மிஸ்ஸுக்கும் ஹீரோவும் ஆல்ரெடி வந்து உட்காந்துருக்காங்க. டாகுரா வர்றான். ஏய் என்னப்பா டாகுரா இவ்வளோ லேட்டாக வரியே? நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? அதை கேட்டதான், டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களா? என்ன பணத்துக்காக அதை பண்ணீங்க? ஹீரோ சொல்கிறான், என்ன மிஸ்டர் டாகுரா அவர் ஆட்டிடியூட் இப்படி இருக்கே, அப்போ உண்மையை அவர் தான் பண்ணாரான்னு மிஸ்ஸிக்கே பார்த்துக்கிருக்கான். அவன் கடுப்பில் உட்காந்துட்டு, ஏய் எனக்கு யாபகம் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணேன்னு சொல்லு ஒழுங்கான்னு மிஸ்கியை பார்த்து கத்திக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை போல, ஆனால் என்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறக்காக இப்படி பண்ணிக்கிறீங்கன்னு கத்திக்கிருக்கான். ஹீரோஜரான், என்னது எவிடன்ஸ் இல்லையா? இந்தா பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை ஃபுல்லாக தூக்கி போடுறான். அதை பார்த்ததும், என்ன இது? டேய் வாட் த ஹெல், இது என்னடா அது? நீ தானாப்பா ப்ரூஃப் கேட்ட, இப்போ பாரு இதை நம்புறியா? ஹீரோஜரான், இந்த ப்ரூஃப் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு உன்னோட கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் மொத்தமாக கிராஷ் ஆயிருண்டா. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ ஹீரோஜரான், ஏய் என்னப்பா ஸ்டாக்கை பற்றி பேசுன்னு நினைக்கிறியா? இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன் உன் கம்பெனியே ஹெவி லாஸில் போகும் தெரியுமா? அவன் அப்படியே பார்க்குறான். என்னப்பா ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் கிராஷ் ஆகாது, உன் மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடும், உன் கம்பெனியில் இருக்க மொத்த ஸ்டாக்கும் எல்லா பையிலும் சோல்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் தெரியுமா? அது மட்டும் இல்லைப்பா, திடீர்னு உன் கம்பெனியில் ஷார்ட் செல் ஆகுதாமே, என்ன நடக்குது? அவன் கத்துறான். டேய் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானா? ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு, ஏய் யூ பாஸ்டர், அந்த ஷார்ட் செல் பண்ணதெல்லாம் நீ தானடா? யூ என்ன இப்படி ஆக்டிங் போகிறதானே நிப்பாட்டு. அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? அவன் மிஸ்ஸிக்கை பார்த்து கத்திக்கிருக்கான். ஒழுங்கா சொல்லு, இது மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? நான் அவன் தரதை விட 10 டைம்ஸ் மேலேயே தரேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அவன் கையை பிடிச்சி, அவ்வளோதான் ஒரு திருவி இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கான். டேய் இது எனக்கு வலிக்குதுடா. ஹீரோ சொன்னான், ஏய் எனக்கு இம்பார்ட்டண்டான பெர்சன் மேலே நீ இவ்வளோ ஹார்ஷாக பேசிக்கிட்டு இருக்கியா? ஹீரோ சொன்னான், தேங்க்யூப்பா. அவன் பார்க்குறான், எதுக்குடா அவன் தேங்க்ஸ் சொல்கிறான்? நீ பண்ண வயலன்ஸு அதையும் நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துட்டோம்ப்பா. பார்த்தா கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நீ மட்டும் ஒரு 50 பில்லியனை ரெடி பண்ணி வச்சுக்க, நான் 3 டேஸில் உன்னை கூப்பிட்றேன். அதை கேட்டதும் அவன், என்னது 50 பில்லியனா? டேய் நீ என்ன ஜோக் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? நானாடா ஜோக் பண்ணுறேன்னு ஹீரோ அவன் ஷோல்டரில் கையை வச்சு ஒரே அமுக்கு. அவ்வளோதான், படுத்தபடிக்கே ஆகிட்டான். என்னடா, நான் நினச்சா அந்த 50 பில்லியனை ஷார்ட் சோல் பண்ணி மட்டுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும், பட் இருந்தாலும் உனக்கு வேறு சாய்ஸ் இல்லையே, அதான் உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறேன். அவன் பல்ல கடிச்சிட்டு, இவன் என்ன அசால்ட்டாக கேட்டுக்கிருக்கான்? 50 பில்லியனுக்கு கம்மியான அமௌண்ட்டா? ஹீரோ பார்க்குறான். ஓ என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. சரி ஓகே,
இதை செட்டில் பண்ணுறதுக்கு வெறும் 5 பில்லியன் கொடுத்துரு. என்ன ஓகேவா? ஹீரோ எந்திரிச்சு வச்சுறான். டேய், உன்கிட்ட இப்போ 5 பில்லியன் இல்லாட்டாலும் சரி, உன்கிட்ட இருக்க பர்சனல் அசட்ஸு மொத்த இடத்தையும் வித்தாவது 3 டேஸில் நீ 5 பில்லியனை கொண்டு வர்ற. என்ன புரியுதா? அது அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா போனால் உனக்கு இதை விட கூடப்பா வரும். அப்போ நீ அதுலேருந்து சம்பாரிச்சிக்கலாம்ல. நீ மட்டும் கொண்டு வரலை, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இந்த ப்ரூஃபையும் கொடுத்து உன்னை கிரிமினல் கேஸில் உள்ளே தள்ளிடுவேன்டா. அப்புறம் நீ எப்படி அந்த கெசினோ ப்ராஜெக்டை வாங்குவ? அவன் பல்ல கடிச்சிட்டு இருக்கான் ஹீரோ சரான். சரி ஓகேப்பா, நான் உங்ககிட்ட 3 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மிசுக்கி கிட்டே போயிட்டுருக்கான். ஏய் மிசுக்கி வா போகலாம். அவளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. அவன் கடுப்பில் அப்படியே உட்காந்துருக்கான் அந்த பெஞ்சுக்கிட்ட. இங்கிட்ட அவங்க அவ்வளோதான் ஜோடியாக போயிட்டுருக்காங்க ஸ்ட்ரீட்டில். ஏய் என்னப்பாச்சு? இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க திங்க் பண்ணுறாங்க, குருஷு என் ஷோல்டரில் கை வச்சானே எனக்கு ரொம்ப வெக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரி குருஷு, நான் அவங்ககிட்ட அப்படி ரொம்ப டீப்பாக நடந்திருக்கக்கூடாது. எனக்கே உன் முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு அவள் யோசிச்சுட்டு வரா, அவங்க ஆளுக்கிட்ட வர மாதிரி. காய்ஸ், ஆமாம், நிறைய பேர் நெக்ஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 or 80% மிசிக்கி வர தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க பார்த்துக்கிருக்காங்க, என்னடா அவன் அதுக்குள்ளே போயிட்டான் ஹீரோ சரான். ஏய் இப்போ இழந்து டகுரா நம்மளோட ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வர. ஸோ சேஃபாக இருந்துக்க. அப்போ அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோ அவனோட கையை பிடிச்சி சொல்லியிருப்பானே எனக்கு இம்பார்ட்டண்டான பர்சனை பார்த்து இப்படி கத்திக்கிறிக்கியாடான்னு. அதை பார்த்ததும் வெக்கத்தில் அவ்வளோதான் நமக்காக தான் பண்ணான்னு அப்படியே பார்த்துக்கிருக்கா. இங்கிட்டு பார்த்தா அவன் கடுப்பில் இன்னும் உட்காந்துருக்கான் சோஃபாவில். அவன் என்ன ஜோக் பண்ணுறானா சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடுறான். அவன் செர்வன் கத்துறான், சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா இங்கே இருக்க பாட்டில் எடுத்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய், இன்னி உன்னை உயிரோட விட்டாத்தானடா. பாட்டில் ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கிருக்கான். டேய், நீ ஏன்டா என்னை முட்டாள் மாதிரி பார்த்துக்கிருக்க? திரும்புடா அங்கிட்டுன்னு கத்திக்கிருக்கான். பார்த்தா பாட்டில் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கான். இவன் எவ்வளோ சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த அர்மால்டா கோட்டை எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டே சொல்கிறான். டேய், உனக்கு இங்கே உடஞ்ச பொருளோட டபுளாகவே ப்ரைஸ் பே பண்ணிடுறேன். பட் இங்கே நடந்த ஒரு விஷயம் கூட வெளியே போகவே கூடாது, புரியுதா? அதை கேட்டதவன் ஓகே சார். அவன் கடுப்பில் சொல்கிறான், டேய் குரிஷு, அத்தாடி லூஸாகவே ஆயிட்டான் போல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன்டான்னு. ஏய், நம்ம அவனுக்கு ஒரு ஷோவை காட்டிட வேண்டியதான். அவன் என்னை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டான்ப்பா. அவனுக்கு இந்த டகுரானா யாருன்னு காட்ட வேணாம். ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். ஏய், நான் தான்ப்பா டகுரா பேசுகிறேன். சரி ஓகே, அந்த ஜாகசாகி தெரியாமல் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருங்க. நம்ம ஒரு ஆளை கிட்னாப் பண்ண போகிறோம்ப்பா. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணான். 3 டேஸ் கழிச்சு அவன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். ஏய் என்னப்பா, நம்ம பேசின மாதிரி மணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அவசரம். ஏய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, இருந்தாலும் அது 5 பில்லியன்ப்பா. அது வாங்கினோம்காக நீ டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு கொடுக்கணும், ஓகேவா? அதுக்கு யோசனா. ஓ ஐசி, சரி ஓகேப்பா. நம்ம அன்னைக்கு பார்த்த அதே பாரில் மீட் பண்ணலாம். என்ன கரெக்டான டயத்துக்கு இன்னைக்காவது வந்துரு. இங்கிட்ட அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு முட்டாள், அவன் இருக்கிற இடத்த ஈஸியாக காட்டி கொடுத்துட்டானே. இதுக்கு தானடா நான் வெயிட் பண்ணேன். எந்த ஒரு முட்டாளாவது அவன் இருக்கிற இடத்த இப்படி சொல்லுவானா? நான் எப்படிப்பட்ட ஆள்னு கூட அவனுக்கு தெரியலை. அவன் அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். போகும்போது அந்த கசகுவா கூப்பிட்டே வராரு. பிரசிடென்ட் டகுரா, எங்கே போயிட்டுருக்கீங்க? எமர்ஜென்சி போர்ட் மீட்டிங் வேறு இருக்குது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எங்கே போகிறீங்க? அவர் இன்னும் சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னும் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நெக்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க போகுது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு டகுரா சொல்கிறான், டேய் என்ன போர்ட் மீட்டிங்கை ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியாதா? என்ன உங்ககிட்ட மூளை எதுவும் இல்லையா? பார்த்து சொல்கிறான். ஏய், நான் இப்போ எல்லாம் என்னோடய சபார்டினேட்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா சொல்லிவிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான். என்ன உனக்கு புரியுதா? அவன் பயத்தில் நடுங்கிக்கிட்டு அவ்வளோதான். இவன் அப்படியே பேப்பர்லாம் தட்டி விட்டு, டேய் போடா, உங்ககிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது, நீயே பார்த்துக்க. அவன் அப்படியே அந்த பேப்பரை புறக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவன் கால் பண்ணி, ஏய் நான் தான்ப்பா டகுரா பேசுகிறேன். ஃபைனலாக அவனோட லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுடா. அவன் எடுத்து ஒரு பேப்பரை பார்க்கையில் பார்த்தா அந்த போர்ட் மீட்டிங் ஆல்ரெடி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு ஒரு நோட்டீஸே வந்திருக்கு. அதை கூட தெரியாமல் அவன் படித்து பார்க்க தட்டி விட்டான். இங்கிட்டு வெளியே பார்த்தா ஒரு காரில் பாடி கார்டுனா வெயிட் பண்ணிக்கிருக்கானுங்க. உள்ளே வந்து உட்காந்தா ஒரு ஆள் இல்லை 5-6 பேர் இருக்கானுங்க. அவன் சிரிச்சுட்டே வரான். ஒரு வழியா அவன் சோழியை முடிச்சிட வேண்டியதான். இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். குரிஷு வந்துக்கிட்டே இருக்கான்டா, வெயிட் பண்ணு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 38 முடியுது. சாப்டர் 39 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறக்காக
பாடி கார்ட்ஸோட காரில் போயிட்டுருக்கான் டகுரா. போகும்போதே சொல்கிறான், டேய் என்னையே நீங்கள் மிரட்டுறீங்களா, இருங்கடா உங்களுக்கு நல்ல பரிசை கொடுக்க வேணாம், வந்துக்கிட்டே இருக்கேன் கண்ணு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ ஷாக்கில் இருக்கான். என்ன பார்த்தா அந்த எலக்ட்ரிக் கண்ணை வச்சு ஷாக்கு கொடுத்துட்டானுங்க. அப்படியே கொண்டு கட்டாத்திக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முடிக்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் பார்த்தா இங்கிட்ட ஹீரோ கட்டி வச்சிருக்கானுங்க. அவள் பார்க்குறா குரிஷு, பார்த்தா இவளையும் கட்டி வச்சிருக்கானுங்க. இங்கே என்ன நடந்துக்கிருக்கு, அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ டகுரா சொன்னான், ஏமா எந்திரிச்சதுலேருந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் உனக்கு தான் நல்லா போட வருமே, என்கிட்ட இப்படி ஆக்டிங் போட்டு தானே என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்காகத்தான் உங்கள் 2 பேரையும் நான் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தா மூட்டையை தூக்கி போட்டு வர மாதிரி வந்திருக்கானுங்க. பட் இருந்தாலும் உன் ஃபேஸும் சரி உன் பாடியும் சரி பார்க்க நல்லாத்தாம்மா இருக்க, உடனே வச்சு கொஞ்சம் விளாண்டுக்கிறேன். அவள் கத்திக்கிருக்கா, டேய் உன் டேர்ட்டியான ட்ரிக்ஸை வச்சு இப்படி பண்ணிக்கிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையாடா. அவன் அப்படியே பார்க்குறான், என்ன எனக்கு வெக்கமா, இருமா வரேன். எங்ககிட்ட நீதியும் கிடையாது நியாயமும் கிடையாது, பட் எண்டில் எப்படி ஜெயிச்சான் பார்த்தியா. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால தாம்மா நான் ஒரு கம்பெனி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அப்படியே கிட்ட வந்து மியூசிக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் நீ இப்போ சொன்னியே எனக்கு அசிங்கமாக இருக்கா இல்லையான்னு, அந்த வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறியா, இல்லை இப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கவா. அவள் கத்திக்கிருக்கா, டேய் உன் கையை எடுறா, உன் அழுக்கான கையை யா மேலே வச்சுக்கிறியா. சொன்னதும் முடியை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு இருக்கான். என்ன நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா. நீ ரொம்ப கிளவர்னா கிடையாது, இப்படி முட்டாத்தனமாக வந்து மாட்டிக்கிட்டு நீ என்கிட்ட கத்துறியா. அதை பார்த்ததும் ஹீரோ சொல்கிறான், டேய் கையை எடுறா அவன் மேலேருந்து. பார்க்குறான், ஏய் நீயும் கண்ணா முடிச்சிட்டியா. என்னோட அலைஸ் வெளியே தாண்டா இருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறான். நீ மறந்துட்டியா, நாங்கள் எப்படி ட்ரபுளில் இருக்கோமோ அதே மாதிரி தாண்டா நீ இருக்க. ஏய் இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்பா, சொல்லு என்ன உன்னோட பெரிய பிளானு. அது ஹீரோ சொல்கிறான், சரிப்பா இப்போ டைம் என்ன டைமா. உனக்கு ஒன்றும் புரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 4 PM தானே ஆகுது. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும். இப்போ மட்டும் என் பார்ட்னர்கிட்ட கால் வரும், அதை நான் எடுக்கலை, உன்னோட எல்லா ப்ரூஃபும் லீக் ஆயிருங்கன்னு. அதனால நெகட்டிவிட்டி எவ்வளோ பரவுன்னு தெரியுமா. உன்னோட ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வேறு இருக்கே கண்ணு. அவன் பார்த்ததும், என்ன லீக் பண்ணிடுவானா. ஆமாடா, இப்போ நான் மட்டும் இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணலை அதுதான் நடக்கும். டேய் என்ன என்கிட்ட சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணுறியான்னு உன் பயத்தில் நடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், சரிப்பா அது லீக் ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. அப்படியே ஹீரோ பார்த்துக்கிருக்கான். அவன், டேய் பொய் சொல்லாத, என்னை ஏமாத்திக்கு தானே இருக்க. ஏய் இல்லை கண்ணு வேணா, அந்த ஃபோன் கட்டானா உனக்கே தெரியும் என்னன்னு. இங்கே பார்த்தா சொல்லிக்கிறக்கையில் டாக்கோ கால் பண்ணிட்டான். டேய் ஃபோன் வந்துருச்சுடா, பட் நீ எந்த லொக்கேஷனில் இருக்க மட்டும் சொன்ன உனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா. இங்கிட்டு பார்த்தா டாக்கோ பேசிக்கிருக்கான். ஏய் குரிஷு என்னாச்சு, எங்கே போன, ரொம்ப நேரம் உன்னை காணாமே. அவன் சொல்கிறான், டேய் என்னை டகுரா கிட்னாப் பண்ணிட்டான்டா. அதுக்கு அவன் கத்திக்கிருக்கான். டேய் இது என்ன தப்பான விஷயம்டா, நீ எங்கே இருக்க மட்டும் சொல்லு, அவனுங்க எல்லாரையும் நான் காரில் ஏற்றி கொண்டுறேன்டா. ஹீரோ சொல்கிறான், ஏய் நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், டகுரா என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு டாகோ சொல்கிறான், ஓ அப்படியா, ஆமாப்பா ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வேறு 2 வீக்ஸில் இருக்கே. ஹீரோ திங்க் பண்ணிட்டே சொல்கிறான், ஆமாம் அதனால தான் நாங்கள் இன்னும் சேஃபாக இருக்கோம். அவன் கேட்குறான், பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ரேட்டெல்லாம். ஹீரோ சொல்கிறான், ஏய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்னை பற்றினா கவலைப்படாத, எல்லாம் நீ செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணு, நம்ம பிளான் தானாக நடக்குங்க. அதை கேட்டோன்னு அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. கிட்ட பார்த்தா டகுரா ஹீரோட ஃபேஸ்லேயே ஒரு குத்து. டேய் என்னடா பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்க, என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அடிக்கிறான். இங்கே டகுரா கத்துறான், டேய் இவனுங்களை அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் 2 வீக்ஸில் நடக்கும், அது முடிகிற வர இவனுங்களை வெளியே விட்டுறாதீங்கடா, இவனுங்க இங்கேயே மாட்டி கிடக்கட்டும், நான் மட்டும் அங்கே அந்த கெசினோ ப்ராஜெக்டை வாங்கிட்டேன். இவன் ஷார்ட் ஷோல் பண்ணானே அதுவுமே இவனுக்கு நட்டமாக போயிடும். அப்புறம் நான் ட்ரிங்க்ஸும் சரி உமன்ஸுன்னு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிருப்பேன்டா, அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைப்பா, அப்போ நான் டிசைட் பண்ணிக்கிறேன் லூசரான உங்களை அப்புறம் என்ன பண்ணலாம்னு. அவனுங்க 2 பேரும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிருக்கானுங்க. என்னப்பா என்கிட்ட எதுவும் பேச நினைக்கிறீங்களா. ஓ அதை பற்றியா. ஆமாப்பா உங்களுக்கு 300 மில்லியன் செட்டில் பண்ணணும்ல, இப்போ அதுவும் நாசமாக போயிடுச்சு. இனிமே நீங்கள் காலம் ஃபுல்லாம் வெறும் ரைஸை மட்டும்தான் திண்டு வாழன்னு ஈவிலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கத்திக்கிட்டு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா கரெக்டாக 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. காரில் போகையிலேயே டாகுரா திங்க் பண்ணிட்டு போகிறான். என்கிட்டே ஸ்கேம் பண்ண பார்க்குறானுங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், இந்த பிக் டீலு இப்போ ஒரு வழியாக முடிய போகுது. இதுக்கெல்லாம் யாருடா அந்த ஜாகசாயை கூப்பிடுவா, இப்போ நானே தனியாக ஹேண்டில் பண்ணிட்டேன் பாத்தியா. அவன் சேனலுக்குள்ளேயே அப்படியே பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டே போகிறான். உள்ள மீட்டிங் நடக்கிற இடத்துல தலைவன் மாதம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, என்ன நடக்க போகுன்னு கூட தெரியாமல் அவன் போய் சேரில் உட்காந்தா
பைபிள் மீட்டிங்கை பார்க்குமா சுற்றி நிற்கிற கேர்ள்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே இன்னைக்கு என்னோட தான். மொத்த காசினோ ப்ராஜெக்ட் என்கிட்ட வரட்டும், அப்புறம் நான் என்ஜாய் பண்ணுவேன்னு இங்கிட்டு சைடில் பார்த்து அவன் ரசித்து பார்த்துருக்கான். பார்த்தா யார் இந்த உமன் இவ்வளோ அழகாக இருக்காளே, ஃபேஸை பார்த்தா தான் தெரியுது மிசுக்கி. அதை பார்த்தோன்னே என்ன இவ எப்படி இங்கே இருக்கா, அவன் நடுங்கி போயிருக்கான். இவ எப்படி வெளியே வந்தா? பின்னாடி பார்த்தா ஸ்க்ரீனில் போட்டானுங்க இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்னால டகுராவோட சிஇஓ பதவியை பிடுங்கி விட்டோம்னு. அதை பார்த்ததும் அவன் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு போயிருக்கான். என்னை சிஇஓ விட்டு தூக்கிட்டானுங்களா, என்ன நடக்குது இங்கே? கத்திக்கிட்டு இருக்கான். டேய் யார் பார்த்த விளையாடாது? இங்கே பார்த்தா ஹீரோ அசாட்டாக சாஞ்சுக்கிட்டு நிற்கிறான். நான் தான் சொன்னேனப்பா, எங்கள் பிளான் நல்லா போயிட்டுருக்குன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 39 சாப்டர் 40 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த ஸ்க்ரீனில் வந்ததை பார்த்து டகுரா ஷாக்கில் இருக்கான். பார்த்தா அவனை சிஓ பதவியிலேருந்தே தூக்கி விட்டானுங்க. வாட் த ஹெல், என்னடா நடக்குது? ஹீரோ அந்த கூட்டத்துக்குலான்ட்டு நான் தான் சொன்னேன்ல எங்களோட பிளான் நல்லா போயிட்டுருக்குன்னு. அப்போ தான் காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு. இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் மிஸ்ஸிக்கும் கட்டி வச்சிருக்க இடத்துக்கு ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். பார்த்தா ரியூஜி தான். என்னப்பா நீ செத்துருப்பேன்ல நினச்சேன், இன்னும் உயிரோட இருக்கியா? ஹீரோ பார்க்குறான். டேய் பேசுகிற டைமாடா இது? ஏய் நான் ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, நீ யாராவது உன்னை கொண்டிருப்பான்னு. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு. பார்த்தா அங்கே நின்ற மொத்த காடையும் புரட்டி எடுத்துருக்கானுங்க. டேய் முதல்ல அவன் கை காட்டி அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டோன்னே அங்கே டாக்கோ கத்திக்கிட்டு வரான். குருஷு அப்புறம் மிசுக்கி 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டேன்னு அவன் கதறிக்கிட்டு வர்றான். மிசுக்கி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்களை பற்றி ஒரி பண்ணதுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கிட்டு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீ நல்லா தான்ப்பா ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் ஒரு மனுஷன் போகணும் எடுக்கலைன்னா எப்படியாவது கண்டுபிடிப்பியா, என்னடா பண்ணிக்கிருந்த? அது மட்டும் இல்லை, அவனுங்க ஃபேக் வாய்ஸ் வச்சு தான் என் ஃபோன்லேருந்து உன்ட்ட பண்ணிக்கிருந்தாங்க, உனக்கு தெரிஞ்சா? அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் அவனுங்க ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு என்னோட லாண்டுக்கு இருக்கானுங்கன்னு. அப்போ தான் ஹீரோ அவன் பாக்கெட்லேருந்து ஒளிச்சு வச்சதை எடுத்துக்கிருக்கான். பாத்தியா நீ கொடுத்த அந்த டாக் ஓப்பன் தான் இப்போ எங்களை சேவ் பண்ணியிருக்கு, பாத்தியா? எனக்கு தெரியும் அவன் எங்கள் ஃபோனை எடுத்தோடனே அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுவான்னு, அதுக்காகத்தான் இது மாதிரி தான் ஒழிச்சு கொண்டு வந்தேன். எப்படி அவன் சரியான முட்டாப்பைய ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் மட்டும் அப்படியே விட்டுட்டான், வேறு எதாவது இருக்கான்னு செக் பண்ண வேணா? அதான் டகுராங்கிறது. இங்கே டாக்கோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஆமாப்பா நம்ம பேசுகிறப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதுக்காக தான் சேஃப்டிக்காக தான் கொடுத்து விட்டேன். பாத்தியா இதை நீ பிளைண்ட் ஸ்பாட்டில் வச்சுருந்தனால அவனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, கரெக்டா? இங்கிட்டு மிஸ்ஸிக்கு பார்க்குறாங்க, அட பாவி இதை முன்னாடியே வந்து கண்டுபிடிக்க வேண்டியதானடா, ஏன்டா இப்படி பண்ண? அப்போ ரியோஜி சொல்கிறான், சரி ஓகேப்பா இந்த காம்ப்ளிகேட்டான தான் விட்டுருங்க, இப்போ நமக்கு டைம் கிடையாது, வாங்க போவோம். ஹீரோ சொல்கிறான், ஆமாம் போய் அவனுக்கு கொடுக்க வேண்டியவனை கொடுக்க வேணாம், முதல்ல அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கி விட்டுருவோம். அப்படியே மாசா போஸ் கொடுக்குறானுங்க. நம்மளை பார்த்தோன்னே அவன் மூஞ்சி எப்படி போகுன்னு நம்ம பார்க்கணும்ல. இங்கிட்டு பார்த்தா செவத்தில் சாணி வச்சு அடித்த மாதிரி நீ எப்படி இங்கே வந்த, இது என் பதவி எப்படி பிடுங்கினான்னு ஷாக்கில் இருக்கான். இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, பட் என்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தரவே இல்லையே. அப்போ மொத்த ஃபோக்கஸும் டாகுரா மேலே தான் வருது. இருக்கவங்களாம் பார்த்துக்கிருக்கான் வெறிச்சு. அந்த கசகுவா சொல்கிறாரு, என்னது தெரியாதா உங்களுக்கு தான் ஆல்ரெடி அந்த நோட்டீஸ் வந்துருச்சே. கசகுவா சொல்லியிருக்காரு, டேய் அன்னைக்கு கசினோ ப்ராஜெக்ட் பற்றி மீட்டிங் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? அது மட்டும் இல்லை கண்ணு, உன்னைய ட்ரக் டெஸ்ட் பண்ணப்போ அது பாசிட்டிவ் வேறு வந்துருச்சு தெரியுமா? அதை பார்த்ததும் நோவே வாய்ப்பே கிடையாது, நான் ட்ரக் எடுக்கவே இல்லைடா. அப்போ எப்படின்னு பல்ல கடிச்சிட்டே கேட்குறான். அப்போ கசகுவா சொல்கிறாரு, டேய் போய் நடிக்காத, நீ கண்டிப்பாக அதை எடுத்திருக்க, அதனால தான் உன்னை இந்த நியூ ப்ராஜெக்ட்லேருந்து தூக்குறோம். அது மட்டும் இல்லை உன்கிட்ட இருக்க பிரசிடென்ட் பதவியும் தூக்குறோம்னு சொல்லிட்டான். அதை கேட்டதும் அவன் கத்திக்கிட்டு இருக்கான், இல்லை வாய்ப்பே இல்லை, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நீயும் அவனோட சேர்ந்தா ஏமாத்திருக்க, உன்னை எப்படா நான் நம்புறேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அன்னைக்கு தான் எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குன்னு சொன்னோன்னே, தெரியாதா? கரெக்டாக யோசிச்சு பாருங்க 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. அவன் அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், என்னது 2 வீக்ஸ் முன்னாடி எமர்ஜென்சி போர்ட் மீட்டிங்கா? அப்போ தான் ஹீரோ கால் பண்ண இதை காட்டுறாங்க. ஓ உனக்கு எப்போப்பா நான் தர்றது, 5 மில்லியன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நேரில் பார்த்துக்கிறேன். அப்போ ஹீரோ சொல்லியிருப்பானே, ஏய் பாருக்கு வாப்பா அங்கே எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அப்போ தான் சொல்கிறாரு, நான் அந்த பேப்பர்ஸை கொடுக்குறக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் என்னென்னா என்னை திட்டினது இல்லாமல் உனக்கு மூளை இருக்கா, என்னையே பார்த்துக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த டைம் நான் அவன் மேலே இருந்த கடுப்பில் அப்படி பண்ணிட்டேன். பார்த்தா ஹீரோ அங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கான் வெளியே. இவன் பார்க்குறான், டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, கத்திக்கிட்டு இருக்கான்.
என்னை பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதே நீ தானடா. திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த மிசிக்கியை வச்சு ஹீரோ ட்ராப்பை போட்டது, அது மட்டும் இல்லாமல் அவனை கிட்னாப் பண்ண வச்சு இவனை இன்னும் ஏமாத்தினது எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். இப்போ என்னோட பதவியும் போயிச்சடா. வாட் த ஹெல். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சு பார்க்குறான். இங்கே கசோகா சொல்கிறாரு, மிஸ்டர் டகுரா உங்களோட சிஇஓ பதவி போயிடுச்சு. இனிமே உங்ககிட்ட பப்ளிக் அத்தாரிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நம்பி பணத்தை போட்டவங்களும் இது அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். புரியுதா? பார்த்தா ஹீரோ டோரை திறந்து வெளியே போயிட்டுருக்கான். டேய் யூ பாஸ்டர், இருடா வந்துடுறேன்னு கத்திக்கிட்டு ஓடுறான். ஏய் அங்கே பாருங்க, டாகுரா ஓடிக்கிருக்கான். டேய் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லேருந்து இப்படி ஓடவே கூடாதுடா, எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகணுன்னு கத்திக்கிருக்கானுங்க. அவன் டேய் இப்படி பேசுகிற நிப்பாட்டுங்கடா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு ஓடிக்கிருக்கான். அவனு டோரை திறந்து போய் பார்த்தா ஹீரோ போயிட்டுருக்கான். டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ஏன்டா அப்படி பண்ண? ஹீரோ இருக்கிறான். என்னது நான் பண்ணனா? உன்னோட கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் கீழே போச்சு, எனக்கு இப்போ லாபமே, என்னப்பா சொல்கிற? அதை பார்த்ததும் அவன் அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துக்கிருக்கான். இங்கே ஹீரோ சொல்கிறான், அந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக எடுக்க உடனே தான்ப்பா நான் சாக்ரிஃபைஸாக பண்ணியிருக்கேன்னு ஹீரோ அப்படியே டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் கைகாலெலாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு ஹீரோ அடிக்க வந்துக்கிருக்கான். ஹீரோ அசாட்டாக ஒருத்த கையில் பிடிச்சிட்டு, இப்போ நீ என்னப்பா பண்ண போகிற, கொஞ்சம் திரும்பி பாரு. பார்த்தா உள்ளே இருக்க மொத்த ஆளும் வெளியே வந்துட்டானுங்க. டேய் டகுரா, நீ பண்ணதுக்கெல்லாம் யாரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குருவா? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போடா, எங்கே ஓடிக்கிருக்க? அவன் கையை விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோ விடவே இல்லை. உன்னால் எங்கேடா போக முடியும்? இப்போ அவனுங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணுமேனு ஹீரோ இன்னும் கையை இறுக்கிட்டு இருக்கான். பட் உன்னை எல்லாரும் கவனிச்சுக்கிருக்காங்கப்பா, இப்படி என்னை அடிக்க வேற வந்திருக்க, அவங்களோட பணத்துக்கு நீ பதில் சொல்லணும், என்ன பண்ண போகிற? அங்கே எல்லாரும் கத்திக்கிருக்கானுங்க. அவன் என்ன பண்ணுறது, இப்போ இங்கேருந்து ஓடி ஆகணுமேனு அழுதுகிட்டு கதறி கதறி அழுகிறான். கண்ணில் மட்டும் கண்ணீர் வராமல் மூக்குலையும் வந்துக்கிருக்கு. ஹீரோட காலில் விழுந்து, டேய் உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுறா. ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான். ஏய் உனக்கு இப்போ ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, இந்தா போ. விட்டோன்னே தலையும் தெரியாமல் காலும் தெரியாமல் எந்திரிச்சு ஓடிக்கிருக்கான். மிசிக்கி கேட்குறா, ஏய் அவனை ஏன் ஓட விட்ட, அவன் எதா பண்ணால் என்ன பண்ணுறது? அது ஹீரோ சொல்கிறான், அவன் போகட்டும், அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் பதவி விட்டு கீழே இறக்க வேண்டியதே அந்த ஜாகசாகி தான். நான் சேம் டைமில் 2 பேரையும் சாய்க்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்கன்னு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 41 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. டாகுரா அப்படியே டாக்ஸியை பிடிச்சி போயிட்டுருக்கான். போகும்போதே ஜாகசாகிட்ட கால் பண்ணி பேசியிருக்கான். லாயர் ஜாகசாகி, சாரி, நான் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. டேய் என்ன பண்ணோம்னு நான் அவனுங்கிட்டேருந்து நல்லாவே கேட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் அந்த கார்டல் பற்றியும் வேற கிளப்பி விட்ருக்க. இல்லை டாகுரா, அதை பண்ணது அந்த குறிஷு தான், அவன் தான் என்னை ஃப்ரேம் பண்ணிட்டான்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். டேய் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லாதடா. அவன் பல்ல கடிச்சிட்டு இங்கே பார்த்தா அவன், சரி ஓகே நீ பிரிசனுக்கு போனால் நல்லா இருக்காது, இது ரொம்ப பிரச்சனை ஆயிரும். சரி ஓகே, உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கும் அது வர நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வரக்கூடாது, புரியுதா? அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. என்ன? அவன் பல்ல கடிச்சிட்டு, டேய் யூ பாஸ்டர் ஜாகசாகி, நீ என்ன எனக்கு பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டியாடா? கத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஃபோனுக்கிட்ட வச்சு. நீ எனக்கு என்னடா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? டேய் நீ இப்போ ஹெல்ப் பண்ணுறனால நீ என்ன பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டியான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஜாகசாகி அப்படியே ஃபோனை வச்சு பார்த்துக்கிருக்கான். ஏதோ பிளான் போட்டான் போல. இங்கிட்டு பார்த்தா அது நடந்து 1 வீக் ஆயிடுச்சு. டகுரா சொல்லிக்கிட்டு இருக்கான், 1 வீக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஜாகசாகி என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஃபோனை பார்த்துட்டு பல்ல கடிச்சு உட்காந்துருக்கான். அது மட்டும் இல்லை, என்னோடய கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ மட்டும் நான் நார்மலாக இருந்தேன்னு வச்சுக்கவேன், ட்ரிங்க்ஸு உமன்ஸுன்னு நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பேன். பட் இப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை இப்போ எதுவும் உமன்ஸை வர சொல்லாமா திங்க் பண்ணிக்கிருக்கான். இல்லை அந்த ஜாகசாகி சொன்னதை இப்பயாச்சும் கேட்போம். பார்த்தா கரெக்டாக ஃபோனு வந்துருச்சு. ஏய் லாயர் ஜாகசாகி, உனக்காக தான்ப்பா நான் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். ஏய் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா. போ, வெளியே போனீன்னா ஒரு கார் ரெடியாக இருக்கும், நான் சொல்கிறத மட்டும் செய்டா. இவன் கேட்குறான், சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும்? ஏய் நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரேன், போ. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ, மிசுக்கி, டாக்கோ, ரியோஜி எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கானுங்க. அப்போ டாக்கோ சொல்லியிருக்கான், ஏய் ஷார்ட் செல்லை வச்சு அவனை கவுத்திட்டியப்பா, எப்படிப்பா நீ? கையில் அந்த டோக்கோப்பையும் வச்சுட்டு சொல்கிறான். அப்போ மிசுக்கி கேட்குறா, உண்மையாகவே இது டேஸ்ட்டாக இருக்கா? ஆமாம் இது டெலிஷியஸாக இருக்குது, ஆனால் பட் இது எனக்கு தான், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஈராச்சரான், டேய் அது எப்பயும் திங்கதானடா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிருக்க? அவன் அப்படி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரியோஜி நைஸாக எடுத்துட்டான். ஓ அப்படியா,
எடுத்து வாயில் அப்படியே போட்டான். இவன் கதறிக்கு இருக்கான். டேய் குட்ரா. பார்த்தா இது சரியில்லைப்பா, இது ஏதோ காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கு. இதில் ப்ரோட்டீன் பவுடரை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவி, ப்ரோட்டீன் பவுடருக்கு பிறந்தவனே. இங்கே டாக்கோ அவ்வளோதான் போச்சு. நான் கொஞ்சம் கூட திங்கலடா, ஏன்டா அப்படி பண்ணேன்? டேய் ரியூஜி, நீ மான்ஸ்டரானு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே மிஸ்ஸிக்கு ஏய் விடுப்பா, நான் வேற வாங்கி தரேன். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே ஒரு சவுண்டு. ஏய் என்னடா பண்ணிக்கிருக்கீங்கன்னு பார்த்தா ஓகாதான் அப்படியே காற்றுல பறந்து வந்துக்கிருக்கான். ஏய் குரிஷு கிட்ட வந்து பார்த்தா ஏய் ஃபீமேல் கேட், நீ என்ன பண்ணுற? டேய் கொரிலா அப்புறம் குட்டி சாத்தன், நீங்கள் எல்லாம் என்னடா பண்ணிக்கிறீங்க குரிஷோட? டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தாண்டா கொரிலான்னு சொல்லி அவனுங்கெல்லாம் திட்டுறானுங்க. ஏய் நான் எதுக்கு வந்தேண்ணா? நான் தான்ப்பா அந்த ட்ரக் டெஸ்ட்டில் குரிஷு ஹெல்ப் பண்ணாலு தெரியுமா? ஹீரோ சொல்கிறான். ஆமாம் இவன் தான் ஹெல்ப் பண்ணான். அன்னைக்கு டகுரா ட்ரக் எடுத்தப்ப அவங்ககிட்ட இருந்து அன்னைக்கே நான் சாம்பிள் எடுத்துட்டேன். அதனால தான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு தெரியுமா? அதைத்தான் நம்ம ட்ரம் கார்டை வச்சு அவனோட சிஓ பதவியும் போச்சு. பார்த்தா ஹீரோ அன்னைக்கு இதை தான் கொடுத்துருக்கான் அந்த கவரில். அன்னைக்கே என்கிட்ட குரிஷு என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தனால என்னோட பழைய அந்த டிடெக்டிவ் மைண்ட் செட்டை வச்சு மூளை கசைக்கு புழிஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. ஹீரோ சொல்கிறான். தேங்க்யூ ஓகா, நீங்கள் இல்லைண்ணா இது சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. ஏய் சீரியஸ்லி? அது மட்டும் இல்லைப்பா, நான் உண்மையை நீ வருவேன்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏய் பெட்டை சொல்லப்பா, வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். பட் வந்ததை பார்த்தா ரியூஜி வந்திருக்கான். பட் அங்கே வந்ததெல்லாம் அந்த கொரிலா மட்டும்தான். என் மனசே உடஞ்சி போச்சு. ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான். நீங்கள் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஓகா. அதை கேட்டதும் அவன் நெஞ்சில் இடியே விழுந்துருச்சு. குரிஷு என்ன பாராட்டிட்டாரா? அப்படியே கதறிக்கு இருக்கான். நீங்கள் சொல்கிறது என் நெஞ்சில் குண்டு வச்சு தொலைச்ச மாதிரி இருக்கு. நல்லா பாருடா நாயே, உண்மையாக தொலைச்சாலும் தொலைச்சிருக்க போகுது. ரியூஜி சொல்கிறான். சரி அது ஓகே, இப்போ எங்களை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? அவன் சொல்கிறான். ஏய் நீ சொல்கிற கரெக்ட் தான், பட் அந்த ஜாகசாகியோட ஆக்டில் ஏதோ வியர்டாக இருக்குது. ஹீரோ பார்க்குறான். என்ன? இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த காரில் எடுத்து வந்திருக்கான். ஏய் அந்த ரைட் கார்னர் எடுறா. ஏய் இப்போ நான் எங்கே தான்ப்பா போயிட்டுருக்கேன்? ஏய் வண்டியை நிப்பாட்டு, உன்கிட்ட அந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது, பட் ஏய் இப்போ நீ ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறாடா, அதனால கொஞ்சம் எடுத்துக்க, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அதை சொன்னதும் தேங்க்யூப்பா, நீ சொல்லாமல் இதை நான் எடுக்காமல் வேறு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கார்டல் அப்படியே பிரிச்சுக்கிட்டு இருக்கான். பிரித்து வாயில் போட்டோன்னே அவ்வளோதான் பைத்தியக்காரனாகவே ஆகிட்டான். இப்போ தான்ப்பா ஃபீல் செம்மையாக இருக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்போ ஜாகசாயி சொல்கிறாரு. டேய் இந்த நல்ல சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. அவன் பார்க்குறான். என்ன முன்னாடி பார்த்து அவன் சரியான குஷி ஆகிட்டான். ஆஹா அரலூசு இன்னும் அரலூஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ லாயர் ஜாகசாகி, இது மாதிரி சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ மொத்த கேங்கு இங்கே தான் இருக்கானுங்க. இவன் வண்டியை ஃபுல் ஸ்பீடு ஏற்றிக்கிருக்கான். இருங்கடா உங்களுக்கு நல்ல வழியை நான் காட்டி வைக்கிறேன். ஏய் ஜாகசாகி, எனக்கு நல்ல சான்ஸை கொடுத்துருக்கடா, இவனுங்க எல்லாரையும் நான் கொன்றேன்னு இன்னும் ஆக்சிடெண்ட்டை கூட்டிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் போய் ஹெவனை பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லி கிட்ட வந்துக்கிருக்கான். பார்த்தா ஓகா பார்த்துட்டாரு. டேய் நம்மளை இடிக்க எவனோ வந்துக்கிருக்கான்னு மொத்த பேரையும் ஒத்தால் தள்ளி விட்டான். தள்ளி விடும்போதே ரியூஜி கத்துறான். டேய் ஓகா அங்கேயாண்டா நின்றுக்கிருக்க? இங்கிட்டு ஹீரோ கத்துறான். ஓகா இங்கிட்டு வந்துருங்க. பார்த்தா அவன் பைத்தியக்காரன் கத்திக்கிட்டே வர்றான், சாகுங்கடான்னு. அப்படி கத்திக்கிட்டு வந்து இருக்கும்போதே திடீர்னு ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கிடுச்சு வண்டியை. செவத்தோட நச்சு அந்த வண்டி அப்படியே கிடக்கு. ஓகா எல்லாரும் ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க? பார்த்தா வண்டி ஃபுல்லாக நெடுஞ்சே போச்சு. அப்போ டாக்கோ சொல்கிறான். டேய் அங்கே பாருங்க. பார்த்தா வண்டி அவ்வளோதான் பிளாஸ்டே ஆயிடுச்சு. டாகுரா கதை அவ்வளோதான். ஹீரோ மிசிக்கியை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இங்கிட்டு நிற்கிறான். ஏய் பாத்தியா, கர்மானா இப்படி தாண்டா இருக்கும். இல்லை இது கர்மானா கிடையாது, இது அந்த ஜாகசாயி தான் பண்ணியிருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே டவுட் இருந்துச்சு. பாத்தியா அவனே பிளானை போட்டு கொடுத்து அவனே களி பண்ணிட்டான். அப்போ அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பவர் இருக்கும். ஹீரோ அந்த எரிஞ்ச காரை பார்த்து அப்படியே திங்க் பண்ணியிருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான். ஓகா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஓகா சொல்கிறான். ஏய் நான் எல்லாம் நல்லா இருக்கான்ப்பா, என்னை பற்றி கவலைப்படாத. ரியூஜி சொல்கிறான். இது இப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போ ஓகா சொல்கிறான். ஏய் இதை பற்றினா கவலைப்படாதப்பா, குரிஷு சேஃபாக இருக்காருல்லன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா என்ன ஒரு ஆன்டி கிளைமேட்டிக் எண்டிங், ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான். இல்லை இது எண்டிங் கிடையாது, இதுதான் நம்ம டெட்லி பேட்டிலுக்கான ஆரம்பம்னு சொல்லிட்டு எல்லோரும் மாசாக போஸ்ட் கொடுத்துக்கிருக்கானுங்க. இதோட இந்த சாப்டர் 41 முடியுது. இதோட இந்த சாப்டர் முடியுது காய்ஸ். ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் மன்வா தான். இனிமேல் வந்தோன்னே போகிறேன் காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.